because we are kings and our words matter. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா, 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 அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தினது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தினது. அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தர் பலனும் என் கீதமும் மனமும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அமரன் தயவு செய்து எழுந்து பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளையில் தொலைக்காட்சியின் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் என்னுடைய பெலனும் என்னுடைய ஜீவனுமாயிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்னுடைய பெலனும் ஜீவனுமாயிருக்கிறார்? கர்த்தர் வெறும் பெலன் தர்றவர் இல்லை, நம்முடைய பெலனாகவே அவர் இருக்கிறார். ஜீவன் தர்றவர் மட்டும் இல்லை, நம்முடைய ஜீவனாகவே அவர் இருக்கிறார். அப்போ பெலனுக்கு குறைவே இல்லை. அவரே ஜீவனா, அவரே பெலனாக இருக்கிறதுனால பெலனுக்கு குறைவே கிடையாது. அவரே ஜீவனாக இருக்கிறதுனால ஜீவனுக்கு குறைவே கிடையாது. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நம் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நம் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை
தாங்கிடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே, செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், அழுகினை போல் என்னை சுமந்திடும். என் தேவனே, செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், அழுகினை போல் என்னை சுமந்திடும். என் தேவனே, செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், அழுகினை போல் என்னை சுமந்திடும். தேவனே, செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், அழுகினை போல் என்னை சுமந்திடும். தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே, அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே, சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர்ந்த சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே. என் தேவனே, சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர்ந்த சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே. என் தேவனே, சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர்ந்த சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே. என் தேவனே, சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர்ந்த சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே. என் தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே, அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே, தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதறாக்குவேன். என் தேவனே, தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதறாக்குவேன். தேவனே, தேவனால் பிறந்தவன் எவருமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதறாக்குவேன்.
தேவன் நீரே, சர்வவல்ல கர்த்தரும் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோ பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த தேவன் நீரே, சர்வவல்ல கர்த்தரும் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோ பரிசுத்த நீர் பரிசுத்த அருள் மாறி என்றும் பொழியும் கிருபையே தந்தையாம் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோம் கிருபையே தந்தையாம் நீரே, அருமை என்றும் பொழியும் கிருபையே தந்தையாம் நீரே, உள்ளங்கள் தந்தோம் கிருபையே தந்தையாம் நீரே, அருமை கிறிஸ்து ராஜாவே, அருமை கிறிஸ்து ராஜாவே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோம் அருமை கிறிஸ்து ராஜாவே, அருமை கிறிஸ்து ராஜாவே, அருமை கிறிஸ்து ராஜாவே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோம் அருமை கிறிஸ்து ராஜாவே, தூய ஆவி ஆனவர் நீரே, தூய ஆவி ஆனவர் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோம் தூய ஆவி ஆனவர் நீரே, தூய ஆவி ஆனவர் நீரே, தூய ஆவி ஆனவர் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோம் தூய ஆவி ஆனவர் நீரே. நம்முடைய உள்ளங்களின் காரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தா. ஓ உம்மை துதிக்கிறோம் 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 தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே, துதிக்கிறோம் 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 கர்த்தா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு துதியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிதாவே உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எவ்வளவு நல்லவர், பெரியவர், வல்லவர், எங்களுக்கு போதுமானவர், அதிகமானவர் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே.
அற்புதமான காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியாது. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற இந்த உன்னதமான வாழ்க்கையும் நோக்கங்களையும் புரிந்து கொள்ள முடியாது. மனக்கண்களுக்கு பிரகாசம் அடையட்டும். தேவாவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்திட்டுங்க தாவே. சத்தியத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவீராக, தெளிவை தருவீராக, அறிவை கட்டளையிடுவீராக, ஞானம் விவேகத்தை கட்டளையிடுவீராக. வெற்றியும் வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் உண்டாகட்டும். ஜெயத்தை ஒவ்வொருவரும் எடுக்கட்டும், சொந்தமாக்கி கொள்ளட்டும். உமக்கு எல்லா கனமையும் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். காணிக்கைகளை கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராயில் பங்கெடுத்து கொண்ட நீங்களும் காணிக்கைகளை செலுத்த விரும்பினால் எப்பொழுதே விலங்கி மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷனில் பெயருக்கு காசோலைகள் அதை எம்ஓடிடி அனுப்பலாம். சபை திட்டப்பணியில் கொடுக்கக்கூடியவர்கள் அதை வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது ஸ்டேஜில் அதை போர்ட்டிகோவில் பெரிய காணிக்கை பெட்டியில் செலுத்தபடி கேட்டுக்கொள்கிறோம். தசமாக காணிக்கையோட கரைகளை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கிட்டு கொடுப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டியில் நடத்துகிறார். என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். என் தேவன் என்னுடைய குறைவிலையெல்லாம் தம்முடைய மகிமையை செலுத்தும்படி நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களுக்கு பெற்றுக்கொள்வார்கள். புதிதாக வந்ததை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் மேலே அமர்ந்து இருப்பவர்களும் ஒரு சில வினாடிகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்தியுடைய புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சியின் குறிப்புகள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதன் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சீரிஸ்டால் கடைசியில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசின 8 செய்திகளையும் MP3 CD-யும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கொடுப்பால் பெற்று செல்லலாம். 2வது தமிழரை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் 2வது தமிழரை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு எதிரில் உள்ள சேரில் வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு திருப்போம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. போன ஞாயிற்றுக்கிழமை இந்த புது தொடர் போதனையை ஆரம்பித்தோம். விசுவாசத்தை குறித்த தொடர் போதனை. இதுக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்கிறோம்? விசுவாசம் என்னும் பிரமாணம். விசுவாசம் ஒரு பிரமாணமாக இருக்கிறது. பிரமாணத்தை போல கிரியை செய்கிறது. புவியீர்ப்பு பிரமாணம் எந்நேரமும் எல்லாருக்கும் வேலை செய்யுது இல்லையா? அது ஒரு பிரமாணம். பிரமாணம்னா என்ன? ஒரு செட் ரூல். அது நிறுவிட்ட பிறகு அதை மாற்றுறது கிடையாது. ஒரு ஆளுக்கும் மாறாது. அது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறாது. எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி வேலை செய்யும். அதுதான் பிரமாணம் இல்லையா? அப்போ இயற்கை பிரமாணங்களை வைத்த தேவன் ஆவிக்குரிய பிரமாணங்களையும் வைத்திருக்கிறார். இன்னும் வரப்போகிற நாட்களில் பார்க்க போகிறோம். இயற்கை பிரமாணங்களை காட்டிலும் ஆவிக்குரிய பிரமாணங்கள் மிகவும் வல்லமை உள்ளது. ஏனென்று சொன்னால் இந்த ஆவிக்குரிய உலகத்தில்தான் இயற்கை உலகமே உண்டானது. ஆகவே ஆவிக்குரிய பிரமாணங்கள்ங்கிறது சாதாரண காரியங்கள் இல்லை. அது வல்லமையுள்ள பிரமாணங்கள். அவைகள் இந்த ஆவிக்குரிய பிரமாணங்களில் ரொம்ப பிரதானமாக இருக்கிறது. இயற்கை பிரமாணத்தில் எப்படி புவி ஈர்ப்பு பிரமாணம்ங்கிறது ஒரு அடிப்படை பிரமாணம், பிரதானமான பிரமாணமாக இருக்கிறது, அதுபோல் ஆவிக்குரிய உலகத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம் என்னவென்றால் விசுவாசம் என்கிற பிரமாணம். போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன். இந்த விசுவாசம் எப்படி ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கிறது என்று, அந்த சக்தி எப்படி ஒரு பிரமாணம் போல கிரியை செய்கிறது என்று. அதனால தான் இயேசு சொல்ல முடிகிறது. அந்த அத்தி மரத்தை பார்த்து சபிச்சுட்டு அது அவர் சொன்னபடியே ஆனவுடனே பேதுரு சொல்கிறான், நீ சொன்னபடியே ஆயிற்று அப்படின்னு சொல்கிறப்ப சொல்கிறாரு, நீங்களும் தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நான் மட்டும்தான் அதை செய்ய முடியும்னு சொல்ல,
ஒரு சில வரம்பெற்ற தேவதாசர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும்னு சொல்லல. எவனாகிலும் இந்த மலையை பார்த்தினாலே அது லீகல் லாங்குவேஜ், இது எல்லாருக்கும் பொருந்துன்றார். ஒரு சட்டம் போல் பேசுகிறார், ஒரு பிரமாணம் போல் சொல்கிறார். யார் வேணா இது யாருக்கும் வேலை செய்யுன்றார். ஏன் யாருக்கும் வேலை செய்யும்? அது ஒரு பிரமாணம், அதனால தான் எல்லாருக்கும் அது வேலை செய்யும். இப்படி பல உதாரணங்களை உங்களுக்கு காண்பித்தேன். எப்படி இது பிரமாணம் மாதிரி கிரியை செய்கிறது என்பதற்கு பல பிரமாணங்களை நான் எடுத்து காண்பித்தேன். இன்றைக்கு இந்த வசனத்தின் ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். விசுவாசத்தை குறித்த மாபெரும் விளக்கம் இங்கே இருக்கிறது. விசுவாசமானது அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தை வர்ணிக்குது, விவரிக்குது. விசுவாசம் என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். இதை கொஞ்சம் ரொம்ப அணுவாக பார்க்கணும். போன வாரம் அதில் லேசாக தோட்டம், அவ்வளோதான். இதை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்படிங்கிற அந்த பகுதியை நாம் பார்க்க போகிறோன்றிருக்கு. எப்படி விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியாக இருக்கிறது, இதன் அர்த்தம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் இப்படி வருது, த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப் ஃபார் அப்படின்னு வருது. நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை குறித்த சப்ஸ்டன்ஸ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் நான் ஆம்பிளிஃபைடு வேதாமம் என்கிற வேதாமத்திலிருந்து வாசிக்கிறேன். ஏன்னா ஆங்கிலத்தில் பல மொழிபெயர்ப்புகள் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த ஆம்பிளிஃபைடு வேதாமம் சில காரியங்களை வெளியே கொண்டு வருது. அது இஷ்டத்துக்கு ஒன்றும் சொல்கிறது இல்லை. அந்த கிரேக் மொழியில் போய் அங்கே என்ன சொல்லியிருக்குதுன்ற அந்த அர்த்தத்தை பல்வேறு ஆங்கில வார்த்தைகளை உபயோகப்படுத்தி, இன்னும் கூடுதலான ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த அர்த்தங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆம்பிளிஃபைடு வெர்ஷன் உதவுகிறது. ஆம்பிளிஃபை பண்ணுது, சவுண்டை ஆம்பிளிஃபை பண்ணுற மாதிரி அந்த கருத்துக்களை ஆம்பிளிஃபை பண்ணி காண்பிக்கிறது. அப்போ முதலாம் வசனத்தை நான் ஆம்பிளிஃபைட் பைபிளில் வாசித்து காமிக்கிறேன் பாருங்கள். கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் வாசித்திங்கன்னா அப்படி சொல்லியிருக்கும், ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப் ஃபார், தி எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன்னு இருக்கும். ஆம்பிளிஃபைடில் எப்படி வருது பாருங்கள். நவ் ஃபெய்த் இஸ் த அஷூரன்ஸ், ப்ராக்கெட்டில் அஷூரன்ஸ்னால் என்னென்னு விளக்குறாங்க, த கான்ஃபர்மேஷன், த டைட்டில் டீட், ப்ராக்கெட் க்ளோஸ். அப்போ அஷூரன்ஸ்னால் கான்ஃபர்மேஷன், டைட்டில் டீடா, ஆஃப் த திங்ஸ் we hope for, being the proof of things we do not see and the conviction of their reality. அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்விக்ஷன் ஆஃப் their realityனா, அதாவது காரியங்களை பார்க்கல, நம்ம சில காரியங்களை காண முடியல, ஆனால் அவைகள் உண்டு இருக்கிறது என்பதை குறித்த ஒரு நம்பிக்கை, அல்லது உண்டு இருக்கிறது என்கிறது குறித்த ஒரு நிச்சயம். அதை ப்ராக்கெட்டில் எப்படி போட்டிருக்குது, கன்விக்ஷன் ஆஃப் த ரியாலிட்டின்னு சொல்லிட்டு அதை விளக்குது பாருங்கள் ப்ராக்கெட்டில், ரொம்ப அருமையாக. ஃபெய்த் பர்சீவிங் as ரியல் ஃபேக்ட் வாட் இஸ் நாட் ரிவீல்டு டு த சென்சஸ். ஐம்புலன்களுக்கு புலப்படாத காரியங்களை விசுவாசம் உண்மையாகவே இருக்கிறது என்கிறது நம்புகிறது. இந்த கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் விசுவாசம் அது இருக்குதுன்னு நம்புது. இந்த காதால் அதை கேட்க முடியல, ஆனால் விசுவாசம் அது இருக்குதுன்னு நம்புது. தொட்டு பார்க்க முடியல, ஆனால் விசுவாசம் இருக்கிறதுங்கிறது என்கிறதை நம்புகிறது. அதாவது ஆவிக்குரிய உலகம் என்று ஒன்று இருக்கிறது, அங்கே பல காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இது ஒரு ஆவிக்குரிய ஒன்று. அது சரீர பிரகாரமாக நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு முன்னால் அது ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிறது. அப்போ இந்த சுகத்தை இந்த கண்ணால் பார்க்க முடியல, இப்போ வியாதி தான் தெரியுது இந்த கண்ணால், ஆனால் விசுவாசம் perceives as real. இந்த கண்ணால் பார்க்கறது போல சுகத்தை பார்க்கிறது, இந்த கண்ணால் பார்க்கறது போல வெற்றியை பார்க்கிறது. இந்த கண்ணால் பார்க்க முடியல வெற்றியை, இன்றைக்கு ஜெயத்தை பார்க்க முடியல, வாழ்வை பார்க்க முடியல, செழிப்பை பார்க்க முடியல, ஆனால் விசுவாசம் அதை பார்க்குது. இந்த கண்ணால் பார்த்தா எப்படி பார்க்குமோ அதுபோல் இன்னும் அதை காட்டிலும் இன்னும் உறுதியாக அவைகளை இந்த விசுவாச கண்கள் காண்கிறது. இந்த கண்ணால் பார்க்க முடியல, விசுவாசம் அவைகள் உண்டென்று காண்கிறது, நிச்சயமாக உண்டென்பதை காண்கிறது. இதைத்தான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சரி, இந்த சப்ஸ்டன்ஸ் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்களா? அந்த வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தையை எடுத்துங்க, அது லாட்டின் மொழியிலேருந்து சப் ஸ்டான்ஸ் 2 வார்த்தையை கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கிரேக் மொழியில் போனீங்கன்னா கூட அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது தெளிவாக விளங்குது. சப்புங்கிற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா, அதனுடைய அர்த்தம் என்னென்னா அண்டர், அதான் சப்வேன்றோம் இல்லையா, ஏன்னா அந்த வார்த்தை அங்கேருந்து தான் வருது, அண்டர். ஸ்டாண்ட்ஸ்னால் நிற்கிறது, அதாவது இந்த கட்டடம் எது மேலே நிற்கிது, ஒரு அஸ்திபாரத்தின் மேலே நிற்கிறது இல்லையா.
ஒரு அஸ்திபாரத்தின் மேலே நிற்கிறது. அப்போ விசுவாசம்னா என்ன? விசுவாசம் ஏதோ ஒரு அஸ்திபாரத்தின் மேலே நிற்கிற ஒன்று. ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால், விசுவாசம் நம்பப்படுகிற உறுதின்னு சொன்னால், அந்த உறுதி எங்கேருந்து வருது? ஏதோ ஒரு அஸ்திபாரத்தின் மேலே கட்டடம் நிற்பது போல என்னுடைய நம்பிக்கை, நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் ஒரு உறுதியான அஸ்திபாரத்தின் மேலே என்னுடைய நம்பிக்கை கட்டப்பட்டிருக்கிறது. நான் சும்மா வீண நம்பிக்கை இல்லை, ஏதோ சும்மா ட்ரீம் பண்ணிக்கிட்டு இல்லை, ஏதோ ஒரு கனவு கண்டுக்கிட்டு இல்லை. நான் அந்த கனவு, அந்த நம்பிக்கை ஒரு உறுதியான அஸ்திபாரத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த அஸ்திபாரம் என்ன? தேவனுடைய வார்த்தை. அதை குறித்த உறுதி எனக்கு இருக்கிறபடினால நான் இந்த கண்ணால் பார்க்கலனா கூட நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் என்னுடையது என்பது போல நான் நடந்து கொள்கிறேன். அப்படி பேச ஆரம்பிக்கிறேன், அப்படி நடந்து கொள்கிறேன். எதிர்மறையான சூழ்நிலைகள் என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட, நான் எதை நம்பிக்கொண்டிருக்கிறேனோ அதுக்கு எதிர்மறையாக சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் இருந்தால் கூட நான் அந்த சூழ்நிலையில் நம்புவதில்லை. இந்த உறுதியான அஸ்திபாரம், அதன் மேலே என்னுடைய நம்பிக்கை கட்டப்பட்டிருக்கிறது. வியாதி தான் தெரியுது, பார்க்குறதுக்கு வியாதி தான் தெரியுது, ஆனால் சுகத்தின் மேலே எனக்கு அபார நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா அது உண்டு என்கிற நம்பிக்கையை வேத வசனம் எனக்கு தருகிறது. இல்லைங்களா? எத்தனை பேர் வழங்குது நான் சொல்கிறது? கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறோம், பொருளாதார பிரச்சனை பெருசாக இருக்குது, கண்ணுக்கு அதுதான் தெரியுது. பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தா அதுதான் தெரியுது, எல்லாம் பேப்பர்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. கடன் வாங்கின பத்திரத்தோடு கிழிச்சு போட்டுற முடியாது, அது இன்னும் அமலில் இருக்குது, அப்படி தான் தெரியுது. ஆனால் என் கண்ணுக்கு என்ன தெரியுது? இதுலேருந்து வெளியே வர்றது தெரியுது. இதில் எனக்கு ஜெயம் உண்டுங்கிறது என் கண்ணுக்கு தெரிகிறது. என்னுடைய விசுவாச கண்களுக்கு அது தெரிகிறது. அப்போ நான் எப்படி பேச ஆரம்பிக்கிறேன், எப்படி நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன்? என்னுடைய அந்த உள்ளே இருக்கிற அந்த உறுதி, என்னுடைய உறுதி அந்த வசனத்தின் மேலே கட்டப்பட்டிருக்கு பாருங்கள். ஆகவே எனக்கு உள்ளே இருக்கிற அந்த உறுதியின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன், காரியங்களை செய்கிறேன், நடந்து கொள்ளுகிறேன். இல்லையா? சரி, இது பல மொழிபெயர்ப்புள்ள பல விதமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இந்த உறுதியை பல மொழிபெயர்ப்புகள் பல விதமாக மொழிபெயர்க்கிறது. இங்கே ஆம்ப்ளிஃபைடில் நாம் பார்த்தோம், டைட்டில் டீட் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. ஏன் டைட்டில் டீட்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்கன்னா, அந்த வார்த்தை அப்படிப்பட்டது. அந்த உறுதிங்கிறது வந்து, இப்போ ஒரு நிலத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறீங்க, சொந்தக்காரர்கள் தான்ன்றதுக்கு உறுதி என்ன? ஒரு பத்திரம். அந்த பத்திரத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறீங்க, போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகி பட்டா அதுக்கு இஷ்யூ ஆகி பத்திரம் அதுக்கு இருக்குது. இந்த பத்திரம் கவர்மெண்ட்டில் வச்சுருக்கிறாங்க, நீங்கள் ஒரு காப்பி வச்சுருக்கிறீங்க, அவங்க வச்சுருக்கிறாங்க, எந்த நேரமும் யாரும் வெரிஃபை பண்ணலாம், இதுக்கு நீங்கள் தான் உரிமையாளராக என்கிறதற்கு ஒரு பத்திரம் அடிப்படையாக இருக்கிறது. அப்போ விசுவாசம் அந்த பத்திரத்தை போல் இருக்குதுன்றாங்க. டைட்டில் டீட்னே வருது ஆம்ப்ளிஃபைட் வேதாந்தத்தில், டைட்டில் டீட்னே மொழிபெயர்க்கிறாங்க. பத்திரம் போல் இருக்குது. சுகம் என்னுடையதுங்கிறதுக்கு பத்திரம் இருக்குது எனக்கு. அந்த பத்திரம் என்ன? என்னுடைய விசுவாசம், எனக்குள்ளே இருக்க விசுவாசம். அந்த விசுவாசம் எங்கேருந்து வந்தது? இந்த வார்த்தையிலேருந்து வந்தது. இந்த வார்த்தை வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ண பத்திரத்தை காட்டிலும் ரொம்ப உறுதியான ஒரு பத்திரம். அதை கூட இப்போல்லாம் மாற்றிடுறாங்க சிலர், இல்லையா? நம்ம ஊரில் எல்லாத்துலேயும் கில்லாடிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இதை மாற்றவே முடியாது. இது உறுதி. புதிய உடன்படிக்கையின் கீழாக எனக்கு இயேசு சிலுவையில் சம்பாதித்து கொடுத்து இரத்தத்தால் முத்திரையிட்டு இது என்னுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் உறுதி அதிலிருந்து வருது. எனக்கு உறுதியாக தெரியும், பத்திரம் இங்கே எழுதப்பட்ட பத்திரம் இருக்குது. என்னுடைய மனதை உள்ளத்தில் நான் அதை விசுவாசிக்கிறபடினால் எனக்கு உள்ளே இருக்கிற அந்த விசுவாசமே ஒரு பத்திரத்தை போல இருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு பாருங்கள், ஃபர்ம் ஃபவுண்டேஷன் மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் மொழிபெயர்க்கிறாங்க. ஃபர்ம் ஃபவுண்டேஷன்னா அசைக்க முடியாத அஸ்திபாரமாக இருக்குது. எது? என்னுடைய விசுவாசம் வந்து அசைக்க முடியாத ஒன்றாக ஒரு அஸ்திபாரமாக இருக்குது. அந்த அஸ்திபாரத்தின் மேலே தான் என் நம்பிக்கைகளை கட்டுகிறேன். என் எதிர்காலத்தை எதில் கட்டுகிறேன்? இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிற இந்த விசுவாசத்தின் மேலே நான் கட்டி கொண்டிருக்கிறேன். இன்னொரு மொழிபெயர்ப்பு இந்த உறுதின்ற வார்த்தைக்கு இப்படி சொல்லுகிறது, NIV நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன், கான்ஃபிடென்ஸ் என்ற வார்த்தை உபயோகப்படுது. கான்ஃபிடென்ஸ்னால் தைரியம். எனக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது. எங்கேருந்து வந்தது இந்த தைரியம்? இந்த வசனத்திலிருந்து தான் வந்தது. இந்த வசனம் சொல்லுகிற காரியங்கள் அடிப்படையில் தான் இந்த கான்ஃபிடென்ஸ், தைரியம்
இந்த அசையாத ஒரு அஸ்திபாரம் போல் ஒரு நம்பிக்கை எல்லாம் எனக்குள்ள உண்டாயிருக்கிறது. ESV இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஒரு வெர்ஷன் இருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது தி அஷூரன்ஸ்னு. அஷூரன்ஸ்னால் எல்லாருக்கும் வழங்கும். அஷூரன்ஸை தான் இப்போ உறுதின்னு தமிழ்லெல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த அர்த்தத்தில் தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? விசுவாசமானது என்னுடைய நம்பிக்கைகளுக்கெல்லாம் அஸ்திபாரமாக இருக்கிறது. நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களுக்கெல்லாம் அஸ்திபாரமாக இருக்கிறது. சுகத்தை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், விசுவாசம் அதன் அஸ்திபாரமாக இருக்கிறது. வெற்றியை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், விசுவாசம் அதுக்கு அஸ்திபாரமாக இருக்குது. வாழ்வை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், விசுவாசம் அஸ்திபாரமாக இருக்கிறது. வாழ்க்கையில் மேலே வருவேன் நம்பிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய விசுவாசம் அதனுடைய அஸ்திபாரமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். விசுவாசம் என்கிறது அப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரத்தை போல இருக்கிறது. பாருங்கள், வசனம் ஒன்று சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? புதிய உடன்படிக்கையில் எனக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்த ஒரு இன்வென்டரி லிஸ்ட் தான் இங்கே வேத வசனத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது. சட்டப்பூர்வமாக கல்வாரி சிலுவையின் மூலமாக இதையெல்லாம் எனக்கு இயேசு சொந்தமாக்கி இருக்கிறார்னு இது சொல்லுது. விசுவாசம்னா என்ன? நான் சரி பைபிள் சொல்லுது ஆகவே நான் அதை நம்புகிறேன் அப்படின்றது மட்டும் இல்லை. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பேர் அசென்ட். அதாவது அவர் சொல்லிட்டாரா சரி அப்போ பரவாயில்ல நான் அதை நம்பிக்கிறேன் அப்படின்றது மட்டும் இல்லை. இவர் சொல்லியிருக்கிறாரு, இதை நான் வாசித்துருக்கிறேன், இதை தியானிச்சிருக்கிறேன், இதுக்குள்ளே போயிருக்கிறேன், இதை கற்றுக்கிட்டு இருக்கிறேன், என்ன சொல்லியிருக்குதுங்கிறத ஆழமாக நான் அலசி ஆராயிறேன். இப்படி ஆராய்ஞ்சு பார்த்து 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 எனக்குள்ள ஒரு ஃபேர்ம் பர்சுவேஷன் உண்டாயிடுச்சு. பர்சுவேஷன்னா என்ன? இப்போது வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாட்டேருந்து ஒரு 1000 ரூபா வாங்கணுன்னா எப்படி பேசுனா அது கிடைக்கும்ன்றதில் ரொம்ப கில்லாடிகளாக இருப்பாங்க இல்லையா? எப்படி போடணும், எப்படி சொல்லணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி ஒன்று இப்போ சொல்லுவாங்க இல்லையா? சில நேரத்தில் அம்மாவை போய் கேட்பாங்க, அம்மா சொல்லும் நீ ஒன்றும் போய்விடாத நான் கன்வின்ஸ் பண்ணி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கொடுக்கறது நியாயம், இது நல்லது, தப்பே கிடையாது, உடனே கொடுங்க, இன்றைக்கே கொடுங்கன்றத நான் எப்படி சொல்லணுமோ சொல்கிறேன்ப்பான்னு அந்த அம்மா இல்லையா? எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்கிறேன்னு அர்த்தம். அப்போ அதான் ஃபேர்ம் பர்சுவேஷன். ரொம்ப உறுதியான விதத்தில், நம்ப தகுந்த விதத்தில் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துவது தான் ஃபேர்ம் பர்சுவேஷன். இதுதான் உண்மை, இது அவசியம், இது கண்டிப்பாக செய்யணுன்றது. அப்போ வசனத்துக்குள்ளே நான் போக போக, வசனத்தோடு நான் ஈடுபட இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நான் பார்த்து கவனித்து அலசி ஆராய எனக்குள்ள ஒரு ஃபேர்ம் பர்சுவேஷன் உண்டாயிடுது. வசனம் என்ன பர்சுவேட் பண்ணிடுது, என்னை கன்வின்ஸ் பண்ணிடுது. வசனம் என்னன்னு கன்வின்ஸ் பண்ணிடுது? சுகம் என்னுடையது என்கிறத எனக்கு கன்வின்ஸ் பண்ணிடுது. ஹலோ, எல்லாத்த பற்றி எப்படி கன்வின்ஸ் ஆகணும் பாருங்கள். சும்மா இங்கே எழுதியிருக்குது, இதை எழுதி நான் செவுத்தில் மாட்டேனாக்கும் அப்படின்றது இல்லை. இங்கே எழுதியிருக்குது அதனால் நான் நம்பிக்கிறேன் அப்படின்றது இல்லை. இல்லை சிலர் சொல்லுவாங்க ஆமாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்போ அது உண்மை. ஆனால் உள்ளே அவங்க உண்மையாக கன்வின்ஸ் ஆகவே இல்லை. உள்ளே கன்வின்ஸ் ஆகவே இல்லை. விசுவாசம் என்கிறது என்ன? உள்ள நிச்சயமான விதத்தில், அசைக்க முடியாத விதத்தில் கன்வின்ஸ் ஆகிறது தான் விசுவாசம் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அப்போ கன்வின்ஸ் ஆகும்போது எப்படி கன்வின்ஸ் ஆகிறோம், அதை பற்றி எப்படிப்பட்ட நிச்சயம் நமக்குள்ளே வருது? நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு, சுகம் உண்டு, கர்த்தர் சுகத்தை எனக்காக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அந்த சுகம் என்னுடையதாகும், அதை நிச்சயமாக நான் ப்ரோசஸ் பண்ணுவேன், அதை நிச்சயமாக நான் எடுத்துக்கொள்வேன், பெற்றுக்கொள்வேன், அது எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்கிற ஒரு நிச்சயம், உறுதி, அதுதான் விசுவாசம். எப்படி நான் அவ்வளோ உறுதியாக இருக்க முடியும்? நான் சுகம் கிடைக்குங்கிறது உறுதியாக இருக்க முடியுமா? வெற்றி எனக்கு கிடைக்குன்றது உறுதியாக இருக்குமா? வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவேனுங்கிறத குறித்து அவ்வளோ உறுதி எனக்கு எங்கேருந்து வர முடியும்? ஹவு கேன் ஐ பி ஷுவர்? ஏன் நான் ஷுவராக நிச்சயமாக நம்ப முடியும், ஏன் உறுதியாக நம்ப முடியும்னு சொன்னால், வசனம், இந்த தேவனுடைய வசனம், அதன் பேரில் தான் என்னுடைய உறுதியே கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் என்ன விசேஷம் இந்த வசனத்தில்னு சொன்னால், இது கடவுளுடைய வார்த்தை, இது கடவுள் சொல்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? பொய் உரையாத தேவன். அது மட்டும் இல்லை, அவர் சொல்லிட்டார்னா அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்குள்ளேயே சொன்னதை நிறைவேற்றக்கூடிய சக்தியை இன்பில்ட்டாக வச்சு தான் அவர் பேசுகிறார்.
அதனால் அவர் சொல்லிட்டார்ன்றதுனாலே எனக்கு அது கிடைச்சிருதுன்றது நிச்சயம். அவர் வாயிலிருந்து என்னைக்கு வந்துருச்சோ அன்னைக்கு அது எனக்கு சொந்தம்ன்றது நிச்சயம். அந்த அளவு கன்வின்ஸ் ஆகிடுது. இப்போ பிரசங்கம் பண்ணுறது அதுக்கு தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் இல்லையா? அவர் சொல்லிட்டாரு. ஒரு சாதாரண ஆள் சொன்னது போல், அவர் கடவுள், சாதாரண ஒரு ஆள் பேசுறது போல இல்லை. அவர் பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னார்னா ஆகும், கட்டளையிட நிற்கும். ஏன்? அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அந்த வார்த்தை என்ன வார்த்தை வருதோ அதை நிறைவேற்றதுக்குரிய சக்தி அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கிறது என்று வேதவாசனம் போதிக்கிறேன். நான் காமிக்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. லூக்கா 1க்கு திருப்புங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம். இங்கே 31லேருந்து வாசிக்கணும். நம்ம வாசிக்க போகிறதில்லை, நான் சும்மா சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும். மரியாள் இடத்துல தேவதூதன் வருகிறான் இல்லையா? இயேசுடைய தாயாராகிய மரியாள் இடத்துல தேவதூதன் வர்றான் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால். வந்து என்ன சொல்லுகிறான்? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்லாம் சொல்லுகிறான். அவர் பெரியவராக இருப்பாய், அவர் இயேசு என்று பெயரிடுவார், பெரியவராக இருப்பார் அப்படின்லாம் சொல்லுகிறான். சில விவரங்களை இந்த பிறக்கப் போகிற தேவகுமாரனை குறித்து தேவதூதன் அறிவிக்கிறான். 34ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு மரியாள் தேவதூதன் நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனே அறியேன் என்றாள். இது வந்து சந்தேகம் இல்லை, இது ஒரு நியாயமான லீகல் டவுட்டு இல்லையா? நல்ல டவுட். இது கேட்கலனா தான் ஆளுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். இது கேட்டதுனால தப்பே கிடையாது. அவன் என்ன சொல்கிறான்? நான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. கல்யாணமே ஆகாத ஆள்கிட்ட வந்து நீ ஒரு பிள்ளையை பெறுவாயின்னு சொல்கிறீரே, எப்படி அது ஆகும்? எப்படி சாத்தியம் இது அப்படின்னு கேட்குறா. தப்பே கிடையாது. கேட்ட உடனே தேவதூதன் சொல்கிறான். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக 35, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் அப்படின்றான். சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். எப்படி இது? இவ கல்யாணமே ஆகலை, எப்படி ஆகும்னு கேட்குறா. பிள்ளை எப்படி பிறக்குன்னு கேட்குறா. தேவதூதன் சொல்கிறான், பரிசுத்தாவி வந்து உண்மையில் நிழலிடுவார் அப்படின்னு சொன்ன உடனே இவ அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறான். 37ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். சொன்ன உடனே இவன் என்ன பண்ண, டக்குன்னு ஆள் மாறிட்டா பாருங்க. என்ன சொல்கிறா? உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு கன்வின்ஸ் ஆகிட்டா. எப்படி கன்வின்ஸ் ஆனாலும் பாருங்கள், இதை புரிஞ்சுக்கணுன்னா ஆம்பிளிஃபைடு வெர்ஷனில் மறுபடியும் வாசிக்கணும். இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்றது இல்லையா? இங்கிலீஷில் எப்படி வருது? சாதாரண பைபிளில் வாசித்தீங்கன்னா நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட், நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட்னு தான் வருது. 37ஆம் வசனத்தை ஆம்பிளிஃபைட் பைபிளில் வாசிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அவங்க அந்த உள்ளே போய் அந்த கிரேக்க மொழியில் எப்படி சொல்லியிருக்காங்கன்ற அர்த்தத்தை வெளியே கொண்டு வர்றாங்க பாருங்கள். எப்படி கொண்டு வர்றாங்க பாருங்கள். ஃபார் வித் காட் நத்திங் இஸ் எவர் இம்பாசிபிள் and no word from God shall be without power or impossible of fulfillment. முக்கியமான தகவல் இங்கே. வெறும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுன்னு சொல்ல, இன்னொரு முக்கியமான தகவல் இங்கே வாசிக்கிறேன். என்னன்னா, no word from God, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற எந்த வார்த்தையானாலும் சரி அது வல்லமையற்ற வார்த்தையாக இருக்க முடியாது, சொல்றதை நிறைவேற்ற முடியாத வார்த்தையாக இருக்க முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தையில் ஒன்று கூட வெத்தே கிடையாது பாருங்க, வேஸ்டே கிடையாது. அவருடைய வார்த்தை வல்லமை இல்லாததாக இருக்க முடியாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட்னு சொல்கிறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். கிரேக்க மொழியில் சொல்லியிருக்கிறது உண்மையாகவே இந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்காங்கன்றாங்க. என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க? நத்திங் வித் காட் இஸ் எவர் இம்பாசிபிள். அதாவது தேவனிடத்தில் கூடாத காரியமே ஒன்றும் இல்லை. ஏன் ஒன்றும் இல்லை? ஏன் கூடாதே ஒன்றும் இல்லை?
ஏன்னா தேவன் சொன்னார்னா அந்த வார்த்தை வல்லமை இல்லாத வார்த்தையாக இருக்கவே முடியாது. அதை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் அந்த வார்த்தையில் இல்லாமல் அவர் பேசவே முடியாது. No word from God shall be without power or impossible of fulfillment. அவர் பேசிட்டு அவர் சொன்னது நிறைவேற முடியாதுங்கிற சூழ்நிலை உருவாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவருடைய வார்த்தை எல்லாமே வல்லமை உள்ள வார்த்தைகள். இந்த விளக்கத்தை சொன்ன உடனே தான், இது புரிய உடனே தான் மரியாதை என்ன சொல்கிறா, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு அப்படியா அப்படின்றா. கடவுள் சொன்னார்னா அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது. சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போகவே போகாது, வாய்ப்பே இல்லை. கடவுள் அப்படிலாம் பேசுகிறதே கிடையாது. பாருங்கள், நமக்கு இது ரொம்ப பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம வேஸ்ட்டாக வார்த்தைங்க பேசி பேசி பழக்கமாகிடுச்சு. நான் சும்மா சொன்னேன். அப்போ சொல்லும்போதே எப்படி சொல்கிறோம், நம்ம அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல, அந்த விதத்தில் தான் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், போயிட்டு வா நாளைக்கு தர்றேன், ஆனால் உள்ளே நினச்சின்னு தரமாட்டோம். பார்க்கலாம் அப்படின்றோம். பார்க்கலான்னா பார்க்க மாட்டோம்னு அர்த்தம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், நம்ம பேசுகிறத பாருங்கள், என்ன ராங்காக போயிடுச்சு பாருங்கள் சொசைட்டியே. ஏன்னா கடவுளுடைய சாயலில் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவர்கள் நாமும் அப்படி பேசணும் தான் கடவுள் நம்மளை உண்டாக்கியிருக்காரு. எப்படி சொன்னால் அந்த வார்த்தையிலேயே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ள விதத்தில் சொல்லணும். நம்ம சொன்னால் அதை செஞ்சிட்டா மாதிரி எடுத்துக்கணும். இந்த பொருளுக்கு 1 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னா வேறு எந்த லெட்டரும் தேவையில்லை, எந்த கேரண்டியும் தேவையில்லை, எந்த பத்திரமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. சொல்லியாச்சு, அவ்வளோதான். அது நடந்து முடிஞ்சதா, பேங்க்கில் பணம் வந்ததாக நினச்சிக்க வேண்டியதுதான். அப்படி இருந்தால் சொசைட்டி எப்படி இருக்கும் பாருங்கள். என்ன மாதிரி எக்கானமி இம்ப்ரூவ் ஆகணுன்றாங்களே, எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? பத்திரம் எழுதுறதுக்கே நேரம் சரியாக போகுது. இதுக்கு ஒரு லாயரு, இதுக்கு ஒரு இது ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி அந்த ஸ்டாம்ப் பேப்பரை யாரோ அடித்து அவன் பாட்டு சைடில் விநியோகம் பண்ணிட்டுருக்கான். இதுக்கே இவனை பிடிக்கிறதுக்கு அலைஞ்சிட்ருக்கிறாங்க போலீஸ் எல்லாம். இப்படியே டைம் போகுது பாருங்கள். இதுக்கே டைமு சரி ஆகிடுது. தான் எல்லாம் சொல்கிறோம் எக்கானமி இம்ப்ரூவ் ஆகணும். எங்கே இம்ப்ரூவ்? நம்ம இம்ப்ரூவ் ஆனால் தான் எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும். ஹலோ, நம்ம இம்ப்ரூவ் ஆகணுமே. நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆகுறது? நம்ம எப்படி பழகிட்டோம்னா வார்த்தையை சும்மா விடுறது. சும்மா விடு கிடக்குது. எப்படி ஆகிட்டோம் பாருங்கள், எவ்வளோ கீழ்த்தரமாக மனுஷர்கள் மாறிட்டாருன்னு பாருங்கள். கடவுளுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கும். அந்த வார்த்தையில் வல்லமை இல்லாமல் இருக்காது. கடவுளுடைய வார்த்தையில் அந்த வார்த்தை சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அதுக்குள்ளேயே எம்பெடடாக இருக்குது, இன்பில்ட்டாக இருக்குது. அப்படி தான் கடவுளுடைய வார்த்தை. நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க நம்முடைய வார்த்தை அப்படி இல்லைன்னு? சிலர் சொல்கிறாங்க அது கடவுள் பிரதர், நம்ம எப்படி? நம்மளையும் அப்படி தானே உண்டாக்குனாரு. நம்மளை அப்படி தான் அவர் உண்டாக்குனாரு. we have lost sight of it. நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம், தூரம் வந்துட்டோம் கடவுளை விட்டு. கடவுளுடைய சாயல்தான் என்னென்னு மறந்தே போயிட்டோம். நம்ம சொந்த சாயலில் இப்போது இப்படி தான் வாழ்க்கை, இப்படி தான் பேசணும். ஒரு ஆள்கிட்ட பேசும்போது எப்படி சொல்கிறேன், எப்படி பேசணும் எனக்கு தெரியும், நீ பேசாமல் வா. இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுகிறது. இந்த ஆளை எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி பேச்சு தான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோம் நம்ம. அதனால தான் உருப்புறதே இல்லை பாருங்கள். ஏன்னா இப்படி உருட்டுறது, அப்படி பெரட்டுறது, இந்த பேச்சில் தான் பெரிய ஆளுகளாக இருக்கிறோம். நான் சொல்கிறேன், வெற்றி வாழ்வு உண்டாக வேணுமா? கடவுள் எப்படி பேசுகிறாரோ அப்படி பேச கற்றுக்கிட்டாலே வெற்றியும் வாழ்வும் உண்டாகும். கடவுள் பேசுகிற மாதிரி பேச கற்றுக்கிட்டா நான் சொல்கிறேன் தரித்திரத்தை ஒழிச்சிடுவோம். கடவுள் பேசுகிற மாதிரி பேச கற்றுக்கிட்டா வியாதியை ஒழிப்போம். கடவுள் பேசுகிற மாதிரி பேச கற்றுக்கிட்டா தோல்வியை ஒழிப்போம். கடவுள் பேசுகிற மாதிரி பேச கற்றுக்கிட்டா வெற்றியும் ஜெயமும் எப்போதும் நமக்கு உண்டாயிருக்கும். பாருங்கள், இதைத்தான் இதில் பார்க்க போகிறோம். பாருங்கள், விசுவாசம் பிரமாணம். சிலர் நீ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்துடு, நான் உபவாசம் எடுத்து நம்ம உனக்காக ஜெபம் பண்ணலாம் ரெடியாக வந்துடுவாங்க. உபவாசம் எடுத்து அழுது விளங்க ஆரம்பிக்குது சிலருக்கு. இப்போ தான் ஓஹோ அப்படியே விவகாரம்னு. உபவாசம் எடுத்துட்டு நம்ம கண்ணீர் விடலாம் ஆண்டவர்கிட்ட அப்படின்னா ரெடி எல்லாரும். வந்துடுறேன், நான் வந்துடுறேன், நீ வந்துடுறேன், பக்கெட் எடுத்துக்கோ, கண்ணீரை விட்டு பிடிச்சி ஆண்டவர்கிட்ட காமிச்சிடலாங்க, எல்லாத்துக்கும் ரெடி. ஆனால் வேத வசனம் சொல்லுது விசுவாசம் ஒரு பிரமாணம்.
பிரமாணம். எலக்ட்ரிசிட்டி ஒரு பிரமாணம். அதனால தான் நல்ல பக்காவாக ஒயரிங் பண்ணிவிட்டு கனெக்ஷனை வாங்கிட்டு சுவிட்சை தட்டினா பல்பு எரியும். எரியலைன்னா தான் பிரச்சனை. எரியலைன்னா தான் ஏதோ சம்திங் ராங்குன்னு அர்த்தம். எரியணும் அது, ஏன்னா அது ஒரு பிரமாணம். இது இப்படி வேலை செய்யுங்கிறது ஒரு பிரமாணம். உங்களை அழுது பொருளை சொல்லலை, சாப்பிடாமல் உட்காந்துக்கிட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்க சொல்ல, விசுவாசம்னு பிரமாணத்தை இயக்க சொல்லியிருக்குது, விசுவாசிக்க சொல்லியிருக்குது. அதை மட்டும் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை, மீதியெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி. உருள்றதுக்கு ரெடி, பிறல்றதுக்கு ரெடி, அழுகிறதுக்கு ரெடி, கண்ணீர் விடுறதுக்கு ரெடி. எல்லா ஊரில் இருக்க அத்தனை ஊழியக்காரர்கள் லெட்டர் எழுதி போடுறதுக்கு ரெடி. எல்லாருக்கும் ஒரு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுங்க கேட்குறதுக்கு ரெடி. ஆனால் விசுவாசத்தில் மட்டும் நடந்து கொள்றதுக்கு ரெடி இல்லை. இருக்கிறீங்களா? தேவதூதன் சொல்கிறான், அம்மா கடவுளுடைய வார்த்தையை பற்றி உனக்கு தெரியலையோ? கடவுள் பேசினார்னா வல்லமை இல்லாமல் இருக்காது. அந்த வார்த்தையில் சொன்னதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய வல்லமை பேசின பிறகு வர்றதில்லை, அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்குது. உள்ளே இருக்குது. அப்போ ஒரு பாருங்கள், அப்போ நல்ல கவனிங்க. இப்போ அதனால தான் அவன் சொல்கிறா, அப்போ கன்வின்ஸ்டு நான். இப்படியா? அப்போ அவர் சொல்கிறாரு, நீ ஒரு பிள்ளையை பெறுவாயின்றாரு. அவருக்கு இயேசுன்னு பெயரிடுவாயாக, அவர் ஜனங்களை பாவத்திலேருந்து ரட்சிப்பார். இதெல்லாம் அவர் சொல்கிறார். கடவுள் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார், தேவதூதனை விட்டு அனுப்பிச்சிருக்கிறார். அவர் சொல்கிறாருன்னா அதுலேயே வல்லமை இருக்குது. நான் கன்னி பெண்ணாக இருந்தா என்ன, கல்யாணம் ஆகலைன்னா என்ன, இல்லை வயசான 100 வயசாக இருந்தான்னா எப்படி இருந்தாலும் அவர் சொல்லிட்டார். சொன்னார்னா அதை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் வல்லமையும் அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்குது. அதனால் சொல்கிறா, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. எல்லாரும் சொல்லுங்கள், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லணும் ஒவ்வொரு நாளும், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. தேவன் நம்முடைய தேவையெல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார்னு வேதம் சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் ஒவ்வொரு நாளும்? உம்முடைய வார்த்தையின்படியே. எப்போ சொல்லுவோம்னா இதை குறித்து ஒரு ஃபுல் பர்சுவேஷன், முழுமையாக கன்வின்ஸ் ஆனப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகே, என்னுடைய தேவையெல்லாம் மைமின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குறான்னு சொல்லி இருக்குது. ஆகவே நான் சொல்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அப்போ இந்த வாழ்க்கையில் இந்த பிரமாணம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். எப்படி வேலை செய்யுன்னு சொல்கிறேன். இந்த விசுவாச வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையே விசுவாச வாழ்க்கை பாருங்கள். விசுவாச வாழ்க்கைன்னா என்னென்னு முதல்ல புரிஞ்சுங்க. சிலர் நினச்சிருக்காங்க விசுவாச வாழ்க்கைன்னா இந்த ஊழியக்காரங்க வாழ்கிற வாழ்க்கை, வேலையெல்லாம் விட்டுட்டு பாவம் ஊழியத்து வந்திருக்காங்க. அது ஏன்னா அவர் சொல்கிறார் இல்லையா, நீங்கள்லாம் என்ன கவர்மெண்ட் சர்வன்ட், நான் விசுவாசத்தில் வாழ்கிறேன். மற்றவங்களாம் கவர்மெண்ட் சர்வன்ட்டான், இவர் மட்டும் கிடையாது. எல்லாருமே விசுவாசத்தால் நீதிமான், போன வாரம் காமிச்சேன் இல்லையா, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். த ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஃபெய்த். லிவ்னா பாருங்கள், வாழ்க்கை. விசுவாசம் என்கிறது ஒரு வாழ்க்கை. அது அந்தந்த நேரம் ஏதோ அவசரத்துக்கு காத்துட்டு போய் கொஞ்சம் காசு வாங்கிட்டு வந்துடுறது இல்லை விசுவாசம். திடீர்னு ஏதாவது ஒரு தேவைன்னா டக்குன்னு அவர் கான்டாக்ட் பண்ணி ஏதாவது கொஞ்சம் வாங்கிக்கிறது இல்லை விசுவாசம். விசுவாசம் என்கிறது ஒரு வாழ்க்கை. இட்ஸ் அ லைஃப் இல்லையா, வாழ்க்கை முறை. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நாம் வாழுகிறோம். 365 நாளும் வாழ்கிறோம், 24 மணி நேரமும் வாழ்கிறோம். விசுவாச வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் சொந்தமான வாழ்க்கை. நீங்கள், நான் எல்லாம், நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செய்யுங்க, மல்டிநேஷ்னலில் வேலை செய்யுங்க, எங்கே வேலை செய்யுங்க, எங்கே வேலை செஞ்சாலும் எப்படி வாழ்கிறோம்? விசுவாசத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த விசுவாச வாழ்க்கையில் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். எல்லாமே, எல்லா விதமான வெற்றியும் ஜெயமும் இதில் வர்ற எல்லா காரியங்களும் இதில் எப்படி நடப்பிக்கிறோன்னா இந்த விசுவாசம் என்னும் பிரமாணத்தின் மூலமாக தான் நடப்பு. இந்த பிரமாணத்தை இயக்குவதன் மூலமாக தான் எல்லாமே இங்கே நடக்கிறது. அப்போ இந்த பிரமாணத்தை இயக்குறதுல முதல் காரியம் என்னென்னா, ஏதாவது ஒன்று நடக்கணுமா? உங்களுக்கு எதையாவது ஒன்று எதிர்பார்க்குறீங்களா? நடக்கணுமா? ஒரு குறை இருக்குதா, அது போக்கணுமா? அது எங்கே ஆரம்பிக்கும்? அப்போ விசுவாசம் ஒரு பிரமாணம், இப்படி தான் எல்லா குறையும் போக்க முடியும், விசுவாசத்தின் மூலமாக தான் நடக்கும்னா எங்கே ஆரம்பிப்பீங்க? வசனத்தில் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த வசனத்தில் தான் உறுதி வருது. அந்த உறுதி தான் விசுவாசம். இந்த வசனத்துக்கு போகணும், இந்த வசனத்தில் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இங்கேருந்து தான் அந்த உறுதி நிச்சயம் வருது. இந்த உறுதி நிச்சயம் வந்துருச்சுன்னா வர வேண்டியது வந்துடும். அப்போ இந்த உறுதி நிச்சயத்தையும் எது எனக்கு கொண்டு வருதோ அங்கே நான் ஆரம்பிக்க வேண்டும். எங்கள் வசனம் தான் அதை
கொண்டு வருகிறது. இப்போ திருப்பம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும், ஆனால் நிறைய பேர் இதை அப்படியே யோசிச்சிருக்க மாட்டீங்க. இந்த வசனத்தை பற்றி அப்படி நினச்சிருக்க மாட்டீங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியில் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை வார்த்தைன்னு பேசுகிறாங்க. யாரை வார்த்தை? எது என்ன வார்த்தைனா என்ன? இயேசுவை பற்றி அப்படி சொல்லப்பட்டிருக்குது. இயேசுவை வார்த்தை என்று இங்கே வேதவசனம் அழைக்கிறது. அடுத்த வசனம் பாருங்கள். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவே இல்லை. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை என்னவா இருந்தது? தேவனாக இருந்தது. சிலர் சொல்கிறாங்க இந்த விசுவாசத்தை பற்றிலாம் போதிச்சா அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வார்த்தையை ரொம்ப பெருசாக்கிடுறாங்க. அவங்க வார்த்தையை கடவுள் மாதிரி ஆக்கிடுறாங்க. வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு, கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தைன்னு வார்த்தையை கடவுள் மாதிரி ஆக்கிடுறாங்கன்றாங்க. நான் கடவுள் மாதிரி ஆக்கணுன்னா, கடவுள் தான் சொல்கிறாரு வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆக்கிட்டார். அப்படி என்ன பண்ணுறது? வார்த்தை என்ன ஆக்கிட்டாரு? தேவனாய் இருந்தது. அப்போ வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னா, தேவன் யார்? எல்லாத்தையும் அடக்கி ஆளுகிறவர், எல்லாத்தையும் உண்டாக்குகிறவர், சிருஷ்டிக்கிறவர், எல்லாத்தையும் ஆண்டு கொள்கிறவர். வார்த்தையை ஆண்டு கொள்ளுகிற ஒன்றாக தேவன் ஆக்கியிருக்கிறாரு. அந்த வார்த்தையின் மாம்ச உருவம் தான் இயேசு இல்லையா? அதன் எழுத்து உருவம் தான் இந்த வேத வசனங்கள். அப்போ வார்த்தையை கடவுள் அப்படி வச்சுட்டாரு. எப்படி வச்சுட்டாரு? எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியதாக, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடியதாக. வேர்ட் இஸ் காட் ஓவர் எவ்ரிதிங். வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை எல்லாவற்றின் மேலும் ஆண்டு கொள்ளக்கூடிய ஆண்டவனாக இருக்கிறது. அன்றைக்கும் வார்த்தை தேவனாய் இருந்தது. நான் சொல்றேன், இன்னைக்கும் வார்த்தை தேவனாய் இருக்கிறது. வியாதியின் மேல வார்த்தை தேவனாய் இருக்கிறது. தோல்வியின் மேல வார்த்தை தேவனாய் இருக்கிறது. தோல்வியை மாற்றி ஜெயத்தை கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறது. ஹலோ, இருக்கிறீங்களா? வார்த்தை தேவனாய் இருக்கிறது. தேவனாய் இருக்கிறதுனால தான் சொல்லியிருக்குது, எல்லாத்தையும் அவராலே உண்டாயிற்று. இந்த வார்த்தையாகிய தேவனாலே எல்லாம் உண்டாயிற்று. எப்படி உண்டாயிற்று? எப்படி உண்டாக்குனார்? அது 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா? அவர் சொல்கிறார், வெளிச்சம் உண்டா கடவுதுன்றார். உண்டா கடவுன்னு என்ன ஆயிடுச்சு? வாயிலேருந்து வார்த்தை வருது. வார்த்தை தானே சொல்கிறாரு. உண்டா கடவுதுன்னு அவர் சொன்ன உடனே அந்த வார்த்தையிலேயே ஒரு பவர் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா சொன்னதை நடப்பிக்கக்கூடிய பவர் எங்கே இருக்குது? வல்லமை எங்கே இருக்குது? வார்த்தைக்குள்ள. அவர் பேசுகிற வார்த்தை ஒன்றுமே வல்லமையற்ற வார்த்தைகள் கிடையாது. எல்லாவற்றிலுமே சொல்லுகிற அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தி அதுக்குள்ளாகவே இருக்கிறது. அப்போ அவர் வாயை திறந்து வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னால், அந்த சொன்ன அந்த வார்த்தையிலே வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய சக்தியும் கலந்து தான் வருகிறது. எப்படின்னா, மிசைல் இருக்குது பாருங்கள், இந்த பறக்கும் இது அணு ஆயுதங்கள்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா? அது உள்ளே ஃபுல்லாக லோடடாக இருக்குது. எது? அழிக்கக்கூடிய சக்தி. அதை லோட் பண்ணி போடுறாங்க பாருங்கள், அனுப்புகிறாங்க. போனால் அது 1500 மைல் 2000 மைல் போய் அங்கே போய் அடிக்குது. கரெக்டாக டார்கெட் அடிக்கும். எந்த பில்டிங்கு, எந்த ஊர் அடிக்கணுமோ, எந்த பில்டிங் அடிக்கணுமோ, எந்த ஏரியாவை அடிக்கணுமோ அப்படி அடிக்குதான் பாருங்கள். கரெக்டாக நடுவழியிலே வடிச்சிட்டு போகாது. கரெக்டாக அங்கே போய் அடித்து தான் அது வெடிக்கும். அவ்வளோ பாயிண்டடாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். வார்த்தையை கடவுள் அப்படி வச்சிருக்கிறாரு. வார்த்தையை பேசினா அது ஒரு மிசைல் மாதிரி, அது ஒரு ஆயுதம் மாதிரி. அது புறப்பட்டு போய் அதுக்குள்ளே இருக்கிற வல்லமை என்னத்தை நடப்பிக்கணுமோ அதை நடப்பிக்காமல் விடவே விடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ வெளிச்சம் உண்டா கடவுள்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்குள்ளாக அவருடைய வல்லமையை பேக் பண்ணியிருக்கார் ஆண்டவர். வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை, இருளை போக்கக்கூடிய வல்லமை, இருளை ஒழிக்கக்கூடிய ஒரு சக்தியை அந்த வார்த்தைக்குள்ள கர்த்தர் வச்சுட்டாரு. வச்சுட்டு இப்போ அந்த மிசைலை லான்ச் பண்ணுறாரு, வார்த்தையை விடுறாரு. வெளிச்சம் உண்டா கடவுது. ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லியிருக்குது?
லெட் தேர் பி லைட்ன்னு இருக்குது இல்லை, அது எப்படி ஆக்சுவலாக இருக்குதா எபிரேய மொழியில் வாசித்தீங்கன்னா அப்படியே லிட்ரலாக அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அப்படி தரமா இருக்கான். லைட் பீனாராம், லைட் வாஸ், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றாரு, அப்படியே ஆயிட்டுன்னு இருக்குது இல்லை. எபிரேய மொழியில் அப்படி தான் வருதான், லைட் பீனாராம். அந்த லைட் பீன்னு ரிலீஸ் பண்ண உடனே, வார்த்தையை ரிலீஸ் பண்ண உடனே அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற சக்தி அந்த வார்த்தையோடு சேர்ந்து போய் அந்த இருளுக்கு நடுவில் போய் அந்த இருளின் மத்தியிலே இருளை போக்கி வெளிச்சத்தை உண்டாக்கிற்று. நிறைய பேர் பார்க்குறாங்க, பரவாயில்லங்க ஆண்டவர் பெரிய ஆள், இருளில் நின்றுக்கிட்டு லைட் பீன்னாரு, லைட் வாஸ், லைட் வந்துருச்சு, இன்னும் அற்புதம் இல்லை அப்படின்றேன். இங்கே தான் விஷயம், நம்மையும் அவர் சாயலில் உண்டாக்கியிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையின் இருளின் மத்தியில் நாமும் நின்று இருளை போக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாய் நின்று, அந்த சக்தியை வாயில் உடையவர்களாய் நின்று, இப்படி தான் விசுவாசம் வேலை செய்து பாருங்கள். விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? அந்த இருளின் மத்தியில், குழப்பத்தின் மத்தியில், வெறுமையின் மத்தியில், தோல்வியின் மத்தியில், வியாதியின் மத்தியில் விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? எங்கே ஆரம்பிக்கணும் விசுவாசம்? இன் த பிகினிங் வாஸ் த வேர்ட். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே ஜெபம் இருந்ததுன்னு சொல்ல, ஆதியிலே கண்ணீர் இருந்தது, ஆதியிலே உபவாசம் இருந்தது. ஹலோ, ஆதியிலே ஆல் நைட் ப்ரேயர் இருந்தது. எல்லாம் ஓகேங்க. சிலருக்கு என்ன போட்டு அடிச்சு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாரு. ஆல் நைட் ப்ரேயர்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் விசுவாசத்துக்கு பதிலாக இப்போ ஆல் நைட் ப்ரேயர் யூஸ் பண்ணிக்கிறேன்னா நடக்காது. அது விசுவாசம் இல்லாமல் ஆல் நைட் ப்ரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம்? விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். சிலர் என்ன நினைக்கிறாங்க, விசுவாசமே வேண்டியதில்லை, ஆல் நைட் கத்துட்டு அழுதா காலையில் வந்துடும், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு கத்துட்டு அழுதுன்னா எனக்கு காலையில் கொடுத்துருவார். பிள்ளைங்களே அழுதா கொடுக்காதுன்னு சொல்லித்தர்றாங்க. இப்போது கெட்டு போய்டும் பிள்ளைன்னு. நல்ல பெற்றோர் அழுதா கொடுக்க மாட்டாங்க. கடை அழுதுகிட்டே போ, ஒன்று கற்றுக்க, முதல்ல அழுதா கிடைக்காதுன்றத. ஹலோ, நீங்கள் அழுதா கொடுத்து பாருங்கள், அந்த பிள்ளை அடுத்த முறை டக்குன்னு அழ ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் வாங்கணுன்னா அழுதே ஆகணும்னு. அப்போ நான் சொல்கிறேன், ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. ஆதியில் வரம் பெற்ற தேவதாசர்கள் இருந்தார் கிடையாது. ஆதியில் என்ன இருந்ததுங்க? வார்த்தை இருந்தது. ஏன் ஆதியில் வார்த்தையை வச்சாரு? ஏன்னா வார்த்தை இருந்தால் எல்லாத்தையும் உண்டாக்கிடலாம். வார்த்தை இருந்தால் இருளை ஒளியாக்கிடலாம். வார்த்தை இருந்தால் வெறுமை நிறைவாக்கிடலாம். வார்த்தை இருந்தால் ஒழுங்கின்மை ஒழுங்கு ஆக்கிடலாம். வார்த்தை இருந்தால் என்னெல்லாம் வேணுமோ, என்னெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் உண்டாக்கி விடலாம். ஆகவே தான் எல்லாத்தையும் வைக்கல, என்னத்தை வச்சாரு? வார்த்தையை வைத்தார். அதில் என்னத்தை வச்சாரு? எங்கே பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள், எப்படி சொல்ல வேண்டியதாக இருக்கு. இப்படிலாம் சொன்னால் தான் விளங்குது அது. அதனால தான் சில நேரத்தில் சிலதெல்லாம் கொஞ்சம் இதாகவே சொல்லிடுறது நான். ஏன்னா அதெல்லாம் வலியுறுத்துறாங்களே, அதனால தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படி நீ ஒன்றும் இல்லை, ஒரு 7 நாள் உபவாசம் போட்டு சொல்கிறேன், அப்படி சொல்கிறதுனால தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லை, நீ ஒன்றும் இல்லை, நல்ல கண்ணீர் விட ஆண்டவர்கிட்ட, இப்படிலாம் சொன்னதுனால தான் நான் சொல்கிறேன். ஆதியில் கண்ணீர் இல்லை, ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அப்போ நான் சொல்கிறேன், அந்த ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்றது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். முதல்ல வார்த்தை இருக்கணும். வெற்றி வேணும்னா முதல்ல வார்த்தை இருக்கணும். சுகம் வேணும்னா முதல்ல, அதான் சிம்பிள் தமிழ். நான் ரொம்ப சிம்பிளான ஆள், எனக்கு தெரிஞ்சதே சிம்பிள் தமிழ் தான். சில சொல்ல உங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குதுங்கண்ணே. அப்படியா? நான் ஒரு புது தமிழை கண்டுபிடிச்சிருக்கேண்ணா, எனக்கு தெரிஞ்ச தமிழை பேசுகிறேன் நான், அவ்வளோதான். சாதாரண தமிழ் இது ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. என்னமோ தெரியல எனக்கு. நான் வசனத்தெல்லாம் எடுத்து சிம்பிள் தமிழில் மாற்றுறது. ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா அவனுக்கு வழங்க மாட்டேங்குது பாருங்கள். என்ன ஆதியிலே வார்த்தை இருந்தது? முதல்ல வசனம் இருக்கணும் வாழ்க்கையில். விளங்குது பாருங்கள் க்ளீனாக. வெற்றி உண்டாகணும்னா முதல்ல எது இருக்கணும்?
வசனம் இருக்கணும். நல்ல ஒளிமயமான ஒரு நல்ல வாழ்க்கை உண்டாகணும்னா முதல்ல என்ன இருக்கணும்? செழிப்பு உண்டாகணும்னா என்ன இருக்கணும்? வியாதியிலேருந்து சுகம் உண்டாகணும்னா என்ன இருக்கணும்? ஹலோ, எல்லாம் காலியாக இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னா முதல்ல என்ன இருக்கணும்? ஒன்றுமே இல்லைன்றதை பற்றி கவலைப்படாதீங்க. வார்த்தை இருக்குதா? வார்த்தை இருந்தது, ஆதியில் வார்த்தை. அப்போ நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை வார்த்தையை கொண்டு ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, எங்கே ஆரம்பிக்கணுங்க? வசனத்தில் ஆரம்பிக்கணும். முதல்ல வசனத்தை பிடிங்க. ஐயோ, வசனம் பிடிச்ச என்ன பிரச்சனை? உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது பிரதர், எனக்கு இவ்வளோ பிரச்சனை. அதுக்கு தான் சொல்கிறேன், முதல்ல வசனம் இருக்க வேண்டும். இல்லைங்க, ஒரு மனைவி ஒரே பிரச்சனை, அதுக்கு நான் முதல்ல ஏன்னா அது ஒரு ஒழுங்கின்மை. அந்த ஒழுங்கின்மையை சரி பண்ண முதல்ல என்ன இருக்கணும்? வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வசனம் இருக்கணும். அப்போ இந்த விசுவாச வாழ்க்கையே இதனுடைய வெற்றியை எங்கே ஆரம்பிக்கிறது? வசனத்தில் தான் ஆரம்பிக்குது. ஹலோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள். கடவுளுடைய வார்த்தையிலேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த சத்தியம் பெறலவே மாறவே மாறாது. இது கேரண்டீடு. இது கேரண்டீடு. இது ஒரு பிரமாணம். இது நிச்சயமாக வேலை செய்யும். ஒரு வேலை செய்யும், கர்த்தர் சித்தம் என்னவோ அப்படின்னு சொல்லலை நான். ஹலோ, இது ஃபுல் ப்ரூஃப் மெத்தடு பாருங்கள். நிச்சயமாக வேலை செய்யும். 100% வேலை செய்யும். அதுதான் அங்கே விசேஷம், அதனுடைய விசேஷம். அப்போ ஆதியில் வார்த்தை இருந்ததுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்பதை நீங்கள் கவனிக்கணும். சிலர் சொல்கிறாங்க, சரி ஆண்டவர் அப்படிலாம் பேசினார். இல்லை, நம்ம பேசணும். நாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் எப்படி ஒன்றுமே இல்லாதப்ப வார்த்தை மட்டும் இருந்தது, அந்த வார்த்தையில் ஆரம்பித்து இவ்வளோ பெரிய உலகத்தை, மனு வர்க்கத்தை இன்றைக்கி பார்க்குற அத்தனையும் உண்டாக்குறோம். அதுபோல் நாமும் வார்த்தையில் ஆரம்பித்து ஒரு பெரிய பிஸ்னஸை உண்டாக்கலாம். வசனத்தில் ஆரம்பித்து, ஹலோ, வசனத்தில் ஆரம்பித்து ஒரு நல்ல குடும்பத்தை உண்டாக்கலாம். சொல்கிறாங்க, எப்படி தெரிலங்க, எப்படி தான் நான் கல்யாணம் பண்ணி, எப்படி தான் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க? எனக்கு ஆதியிலே என்ன இருந்தது? அப்போ வசனத்தை மூல பிடிங்க. கல்யாணம் வந்துடும், குடும்பம் வந்துடும், பிள்ளைங்க வந்துடும், பேர பிள்ளைங்க வந்துடும், எல்லாம் வரும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப், வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது எங்கே ஆரம்பிக்கிறது? முதல்ல வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, முதல்ல வார்த்தை. அப்போ முதல்ல வார்த்தைன்னா என்ன அர்த்தம்? நான் கடவுளுடைய வார்த்தைக்கு செல்ல வேண்டும். இந்த வார்த்தைக்கு சென்று என்னுடைய பிரச்சனைகளை குறித்து, என்னுடைய தேவைகளை குறித்து இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நான் கவனிக்க வேண்டும். ஏன்னா அங்கே தான் என் வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஏன் அதை கவனிக்க வேணும்? கடவுள் என்ன சொல்கிறாருன்னு கவனிக்க வேணும். ஏன்னா அவர் சொன்னார்னா, நான் அதை பற்றி கன்வின்ஸ் ஆகிட்டேன்னா நானும் அதை சொல்ல ஆரம்பிச்சிருவேன். என்னைக்கு அது என் வாயிலிருந்து வருதோ அன்னைக்கு தேவனுடைய வாயிலிருந்து வெளிச்சம் உண்டாக்கிறது என்ற வார்த்தை வந்தபோது வெளிச்சத்தை எப்படி உண்டாக்கினதோ அதுபோலவே என்னுடைய உலகத்திலே நான் அங்கே என் வீட்டில் நின்று, என்னுடைய வாழ்க்கையில் நின்று, என் வாயை திறந்து நான் பேசும்போது அன்றைக்கு எப்படி வெளிச்சம் உண்டானதோ அங்கே என்னுடைய குடும்பத்திலையும் வெளிச்சம் உண்டாகும், என்னுடைய வியாபாரத்தில் வெளிச்சம் உண்டாகும், நான் கையிட்டு செய்கிற காரியங்களில் வெளிச்சம் உண்டாகும். நான் இதை பற்றி கன்வின்ஸ் ஆகிட்டு நான் பேசினா அது அப்படியே ஆகும்னு பேசும்போது நிச்சயமாக அப்படியே ஆகும். ஹலோ, இருக்கீங்களா? போயிட்டீங்களா? ஒருத்தர் சொல்கிறார், இதெல்லாம் என்ன? விசுவாசம், வெற்றி, வாழ்வு, பரிசுத்தம். அவர் என்ன சொல்கிறார்? ஆதியில் பரிசுத்தம் இருந்ததுன்றார். ஆதியில் பரிசுத்தம்லாம் இல்லைங்க. ஆதியில் என்ன இருந்தது? பரிசுத்தம் வார்த்தை காட்டிலும் பெருசு இல்லை. வார்த்தை தான் பரிசுத்தையே குழம்பி போயிருக்கிறாங்க பாருங்கள் ஜனங்க. பரிசுத்தம் வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பரிசுத்தமே எப்படி வருது? வார்த்தையில் இருந்தால் வருகிறது. பாவத்திலிருந்து வெற்றியே எப்படி உண்டாகிறது? வசனத்தில் தான் ஆரம்பிக்குது பாருங்கள். எங்கே எது முதல்ல வரணுன்றதை முதல்ல கண்டுக்கணும் பாருங்கள். அப்போ பாருங்கள், உங்களுடைய மலைகள், உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள், இதை குறித்து கடவுள் என்ன சொல்கிறாரு? உங்கள் வியாதியை பற்றி வேத வசனம் என்ன சொல்லுது? உங்கள் தோல்வியை பற்றி வசனம் என்ன சொல்லுது? உங்கள் பிரச்சனையை குறித்து வசனம் என்ன சொல்லுது? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற
அந்த சமாதானம் இல்லாத அந்த நிலையை குறித்து வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? கடவுள் என்ன சொல்கிறார்? கடவுளுடைய சித்தம் என்ன? அவருடைய நோக்கம் என்ன? அவர் எதை விரும்புகிறார்? அதை முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே செல்ல வேணும். இந்த வார்த்தைக்குள்ளே சென்று இதை பற்றி ஃபுல் பர்சுவேஷன், ஃபர்ம் பர்சுவேஷன், அதாவது இதை பற்றி கன்வின்ஸ் ஆகிட்டா இதுதான் கர்த்தருடைய சித்தம், சுகம்தான் கர்த்தருடைய சித்தம், வெற்றி தான் கர்த்தருடைய சித்தம், செழிப்பு தான் கர்த்தருடைய சித்தம், சமாதானம் என் வீட்டில் இருக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம், எஸ் கையிட்டு செய்கிற காரியத்தில் நான் ஜெயிக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம் என்கிறது முதல்ல கன்வின்ஸ் ஆகணும். ஹலோ, எதுக்கு இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுறோம்? கன்வின்ஸ் ஆகணும். கன்வின்ஸ் ஆகணும் என்ன ஆகும்? அப்புறம் பேசும்போது தான் சொன்னபடியே ஆகும். சிலர் என்ன பண்ணுறது, ஒரு ஃபார்முலா மாதிரி எடுத்துக்கிட்டு சொன்னபடியே ஆகும்னார்ல, சொல்லி பார்க்கலாம். அப்படி சொன்னையா ஒன்றுமே ஆகலை. கன்வின்ஸ் ஆக வேண்டும் பாருங்க. அப்போ வசனத்தை தவிர வேறு எதுலேயும் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடாது. வேறு எங்கேயும் ஆரம்பிக்கக்கூடாது. எங்கே ஆரம்பிக்கணும்? வசனத்தில் தான் ஆரம்பிக்கணும். ஊழியக்காரர்கள் கூட நான் சொல்கிறது பாருங்கள், ஊழியர் நல்லா வரணும், நல்லா ஒரு சபையை ஆரம்பிக்கணும், அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்றாங்க. எங்கே ஆரம்பிக்கணும்? வசனத்தில் தான் ஆரம்பிக்கணும். அது சொல்கிற முதல்ல கொஞ்சம் கேபிட்டல் இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை காசு இல்லை, முதல்ல எது இருக்கணும்? ஆதியிலே பேங்க் அக்கௌண்ட் இருந்தது. நான் சொல்லி இல்லை, பேங்கே இல்லை, ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. வார்த்தை பேங்க் அக்கௌண்ட்டை ஆரம்பிக்க வைக்கும். ஹலோ, திறக்க வைக்கும். திறக்கிறது மட்டும் இல்லை, அதை நிரப்பவும் செய்யும். பூமியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தது, வெறுமையாக இருந்தது. இன்றைக்கி நிரம்பி இருக்குது எல்லாத்தினாலும், இல்லையா? எப்படி நிரம்புது? வசனம், கடவுளுடைய வார்த்தை. வார்த்தையை சொல்லி சொல்லி நிரப்புனாரு. அப்போ எதில் ஆரம்பிக்கணுன்றது தெரியாமல் இருக்கிறது தான் இன்றைக்கி பிரச்சனை. அதுதான் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது பாருங்கள். எங்கே ஆரம்பிக்கணும்? வார்த்தையில் ஆரம்பிக்கும். என்ன எதுக்கு இங்கே வந்து இவ்வளோ நேரம் வசனத்தை கேட்டுட்ருக்குறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா வசனத்தில் தான் எல்லாம் ஆரம்பமாகிறது. எதுக்கு வர்றோம்? இதை பற்றி கேட்குறோம். ஏன் கேட்குறோம்? கேட்க கேட்க நமக்குள்ளே ஒரு ஃபர்ம் பர்சுவேஷன்னா ரொம்ப கன்வின்ஸ் ஆகிடும். போன வாரம் இருந்ததை விட இந்த வாரம் ரொம்ப கன்வின்ஸ் ஆகிடும். இன்னும் நாள் போக போக இன்னும் திரும்ப கன்வின்ஸ். இதை கொண்டு போய் டேப்பை சிடியை இங்கே கேட்டது மட்டும் போதாது. ஏன்னா சில நேரத்தில் இங்கே கேட்கும்போது அப்படியே விளங்குற மாதிரி இருக்கும், அப்புறம் மறந்துடும் பாருங்கள். போய் 2 தடவை போய் திருப்பி போட்டு கேட்குறோம். நாங்களாம் அப்படி தான் கற்றுக்கிட்டோம் பாருங்கள். திருப்பி போட்டு கேட்குறது, அதை விட்றது இல்லை. ஏன்னா இது உண்மையாக இருந்தால் இதையும் விடுவானே. என் எதிர்காலமே இதில் தான் இருக்குது, என் வெற்றியே இதில் தான் இருக்குது, என் வாழ்வே இதில் தான் இருக்குது, என் ஃப்யூச்சரே இதில் தான் இருக்குது. வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா அப்போ நான் இங்கே தான் ஆரம்பிக்கணும்னா அப்போ இங்கே ஆரம்பிக்கிறேன். நானே மற்றதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணணும்? இதில் நேரத்தை செலவிடணும், இங்கே ஆரம்பிக்கணும். இதை குறித்த ஒரு தெளிவு, இதை குறித்த அறிவு, இதை குறித்த ஒரு வெளிப்பாடு, இதில் ஃபுல் பர்சுவேஷன், இதை கொடுத்து கன்வின்ஸ் ஆகணும். முதல்ல இது இப்படித்தான், இதுதான். நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் பாருங்கள் மனசில். ஒரு வெற்றினா அதை பற்றி ஒரு தெளிவான எண்ணம் கிடையாது பாருங்கள். இருக்கலாம் பிரதர், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், என்னமோ கத்தட்டி சித்தம், இப்படி இருந்தால் என்ன ஆகுறது? ஃபர்ம் பர்சுவேஷன் கிடையாது. ஃபர்ம் பர்சுவேஷன் கிடையாது. ஃபர்ம் பர்சுவேஷன் வர்றதுக்கு தான் வந்து பிரசங்கம் கேட்குறோம். இதுக்காக தான் நாங்கள் பிரசங்கமே பண்ணுகிறோம். அப்போ எங்கே ஆரம்பிக்கணும்? வார்த்தையில் ஆரம்பிக்க வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க வார்த்தையில் ஆரம்பிக்கிறதுனா டெய்லி பைபிள் எடுத்து 2 வசனம் வாசித்துட்டு ஆரம்பித்தா அந்த நாள் நல்லாயிருக்கும்னு. ஹலோ, இன்னும் கேட்டால் பைபிளில் ஆரம்பிக்கிறேன் பிரதர். சிலர் இருக்கிறாங்க மாதம் ஆனால் 1ஆம் தேதி கரெக்டாக போய்டுவாங்க காலைல 5 மணிக்கு கோயிலுக்கு. ஏன்னா அந்த மாதத்தை கரெக்டாக வார்த்தையில். வருஷத்துக்கு துவக்கத்தில் சிலர் வந்துடுவாங்க. என்றைக்குமே கோயிலுக்கு வராதவங்க கூட இந்த வருஷ துவக்கத்தில் பாருங்கள் கரெக்டாக 12 மணிக்கு தலையை உள்ளே நீட்டிகிட்டு இருப்பான். ஏன்னா ஃபஸ்ட்டு காரியம் இந்த வருஷம் முதல்ல இந்த இதில் ஆரம்பிச்சிடும், கோயிலில் ஆரம்பிச்சிருவோன்ட்டு தலையை கொண்டாந்து உள்ளே நீட்டுறது. ஏன்னா ஏதோ ஒட்டிக்குன்ற ஒரு நம்பிக்கை. தலையை கொஞ்சம் நீட்டினா ஏதோ அப்படி இப்படி போகிற ஆசீர்வாதம், அங்கங்கே இருக்கிற ஆசீர்வாதம் லேசாக ஒட்டிக்கும். அதை வச்சு அப்படி அடுத்த வருஷம் 2014 ஓட்டிடலான்ற ஒரு நம்பிக்கை. ஹலோ,
இப்படி கிடையாது. சிலர் நினைக்கிறாங்க 2014 ஒரே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அதை பிடிச்சிக்குவேன் நான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சேன்னு. கிடையாது, அப்படி கிடையாது. வாழ்க்கையின் எல்லா காரியங்கள் குறித்தும் ஒரு ஃபர்ம் பர்சுவேஷன், உறுதியான நிச்சயத்தை உள்ளத்தில் உண்டாக்க வேண்டியது கடவுளுடைய வார்த்தை அதை உண்டாக்குகிறது. ஆனால் அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு செல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அந்த வார்த்தையை அணுக வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. வார்த்தை வந்துருச்சுன்னா விசுவாசம் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். வார்த்தை இல்லைன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். சில பிரசங்கமே கேட்குறது இல்லை, பைபிளுக்குள்ளே போகிறதில்ல, வசனத்துக்குள்ளே போகிறதில்ல, தியானிக்கிறதும் கிடையாது, புரிஞ்சுக்கிறதும் கிடையாது, ஒன்றை குறித்து ஒரு தெளிவான எண்ணங்கள் கிடையாது. இது இப்படி தான்ற ஒரு தெளிவான ஒரு கருத்துக்கள் கிடையாது, இப்போ நம்பிக்கை கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நிறைய விசுவாசம் இருக்குது பிரதர். எங்கே இருக்குது விசுவாசம்? வசனம் இருந்தால் தான் விசுவாசம் இருக்குது. திருப்புங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்கள், இங்கே விசுவாசத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை. விசுவாசம் இருந்தால் உனக்கு செய்யப்படும்னு சொல்லவே இல்லை. விசுவாசம் இருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் சொல்லவே இல்லை. சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என் வார்த்தைகள் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், விசுவாசம் இருந்தால் கேட்டதெல்லாம் கிடைக்கும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா வார்த்தை இருந்தால் விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் விசுவாசத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஒரு ஆள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்து கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே இருக்குமானால், வார்த்தை அவனுக்குள் நிலைத்திருந்தால்ன்றது ரொம்ப முக்கியம். பாருங்கள், abides in you, my word abides in you, if you abide in me and my words abide in you. அபாய்டுன்றது ரொம்ப முக்கியம். அபாய்டுன்றது பாருங்கள், சிலர் ஞாயிற்றுக்கிழமை அப்படி டச் அண்ட் கோல் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை லேசாக நின்று இப்படி கேட்டுட்டு அப்படியே போயிட வேண்டியது. அதோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, இல்லை அடுத்த மாதம் வருவாங்க, இப்படி கேட்டு போயிட வேண்டியது. 1ஆம் தேதி ஆனால் அப்படி கேட்டுட்டு, அது இல்லை அபாய்டிங். அபாய்டுன்றது அதிலேயே நிலைச்சிருக்கிறது. நீங்கள் அவருக்குள்ளேயே நிலைத்திருப்பது, வார்த்தை உங்களுக்குள்ளேயே நிலைத்திருப்பது. டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பாருங்கள், இது வேறு. நிலைச்சிருக்கிறதுனா என்ன? கண்டதை பேசாமல், நீங்கள் பார்க்குறது அனுபவிக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இல்லாமல், அதெல்லாம் நம்பிக்கிட்டு இல்லாமல், அதையெல்லாம் வாயை வச்சு சொல்லிகிட்டு இல்லாமல், வார்த்தையே வாசித்து அதையே தியானித்து அதையே பேசி அதன்படியே நினைத்து அதன்படியே பேசி அப்படி இருப்பது தான் அபாய்டிங் இன் த வேர்டுன்னு இருக்குது. வசனத்திலே நிலைத்திருக்கிறதுன்னு. வசனத்தில் நிலைத்திருக்காதபடி 1000 சூழ்நிலை உண்டாகுது பாருங்கள் வாழ்க்கையில். கண்டதை பேச சொல்லுது, வாயில் வருது. ஆனால் வசனத்தில் நிலைத்திருக்கணும்னா என்ன சொல்லணும்? வசனத்துக்கு ஒத்த விதத்தில் நாம் பேச ஆரம்பிக்கணும். வசனத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஏன் விசுவாசத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை? ஏன்னா வசனத்தில் நிலைத்திருந்தால் உள்ள விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா வசனத்தின் மூலமாக தான் விசுவாசம் உள்ளத்தில் வருகிறது. சரி, அப்போ எதுனாலும் வசனத்தில் தான் ஆரம்பிக்கணும். இதனால தான் வசனத்தை குறித்து வேத வசனம் சொல்லும்போது அதை ஒரு விதை என்கிற விதத்திலே நாம் இங்கே வாசிக்கிறோம். வசனம் ஒரு விதை என்கிற விதத்தில் வேத வசனம் சொல்லுது. பாருங்கள், அந்த விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான்னு ஒரு ஓமை பேசினேன் இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்த போது ஒரு பிரதானமான ஓமை. அது ஓமைகளுக்கெல்லாம் மதர் ஆஃப் ஆல் பேரபிள்ஸ்ன்னு சொல்லலாம். அதை விதைக்கிறவனுடைய ஓமை. விதைக்கிறவன் எதை விதைக்க புறப்பட்டானா? மார்க் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அது வசனத்தை விதைக்க புறப்பட்டான். சில வசனம் வழி அருகே விழுந்தது. சில விதைகள் எங்கே விழுந்தது? கற்பாறையில் விழுந்தது. சில விதைகள் எங்கே விழுந்தது? முள்ளுள்ள இடங்கள் விழுந்தது. சில விதைகள் நல்ல இடத்துல நல்ல நிலத்தில் விழுந்து 30, 60, 100மாக பலன் கொடுத்தது. விதைகள் இங்கே விழுந்தது அங்கே விழுந்துன்னு சொல்லி இந்த விதை எதை பற்றி சொல்லு? வசனமாகிய விதை. வேத வசனம் விதை என்று வேத வசனத்தில் இங்கே விதையை போல பேசப்படுகிறது. அப்போ வசனம் விதையை போல இருக்கிறது. இதை கொஞ்சம் கவனிக்க வேணும். இந்த விதையை வச்சு ஒரு பெரிய விளைச்சலையே நாம் உண்டாக்கலாம். வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதுக்குரிய விளைச்சலை நாம் உண்டாக்க முடியும். எதுவுமே விதை இல்லாமல் உண்டாவது கிடையாது. எந்த விளைச்சலுமே விதை இல்லாமல்
உண்டாக்க முடியாது. ஒரு விவசாயியை கேட்டு பாருங்கள், அவன் ஜெபம் பண்ணியே ஒரு விளைச்சலை உண்டாக்கிட முடியாது. நல்லா ஜெபம் பண்ணுறேங்க, விளைச்சலை எதிர்பார்க்குறேன்னா வராது. விதைக்கணும். விதைச்ச பிறகு ஜெபம் பண்ணால் பரவாயில்ல. ஒன்றும் விதைக்காமல் நான் ஜெபம் பண்ணியே விளைச்சலை உண்டாக்கிடுவேன்னா அதெல்லாம் நடக்காது. ஏன்னா அது ஒரு லா, அது ஒரு பிரமாணத்தின்படி விளைச்சல் நடக்குது. விளைச்சலுங்கிறது விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. அந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாமல் நான் தலைகளாக நிற்க போகிறேன், கர்த்தர்ட்ட கண்ணீர் விட போகிறேன், நான் இப்படி செஞ்சு காட்டுருவேன் அப்படி செஞ்சு காட்டுறேன்னு நடக்காது. ஏன்னா விதைக்காமல் ஒன்றுமே நடக்காது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை விளைவிக்கக்கூடிய காரியங்கள் எதுக்குள்ளே இருக்குது? அந்த விதைக்குள்ளே இருக்கிறது. இந்த விதைக்குள்ளே உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் விளைவிக்கக்கூடிய காரியங்கள் அந்த விதைக்குள்ளே இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, வசனத்துக்குள்ளே அதை நிறைவேற்றக்கூடிய சக்தியே இருக்குது. செழிப்பை குறித்த வசனத்தை எடுங்க, செழிப்பை உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய சக்தி அந்த வசனத்திலே இருக்குது. சுகத்தை குறித்த வசனத்தை எடுங்க, சுகத்தை உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய சக்தி அந்த வசனத்திலேயே இருக்குது. இப்போது நெல் விளையுதுன்னா அந்த நெல்லை விளைவிக்கக்கூடிய அரிசியை உண்டாக்கக்கூடிய சக்தி அந்த விதைக்குள்ளே எப்படி இருக்குதோ அதுபோலவே தான் உண்டாக்கக்கூடிய சக்தி அந்த விதைக்குள்ளே இருக்கிறது. அதைத்தான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அந்த விதைக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது. அதனால தான் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறது என்று வேதவசனம் நமக்கு சொல்லுது. பாருங்கள், விசுவாசம் அந்த வார்த்தைக்குள்ளே இல்லைன்னா அந்த வார்த்தையிலேருந்து நமக்கு விசுவாசம் ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ தேவனுடைய வார்த்தை அந்த விசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறது. விசுவாசம்னா என்ன? விசுவாசம் என்கிறது தான் அது உறுதின்னு சொல்லப்படுகிறது. அந்த உறுதி தான் எல்லாத்தையும் உண்டாக்குகிறது. நம்பப்படுகிறவைகளை நான் எதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறேனோ, எனக்கு வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிறேனோ, நம்புறதுன்றது விருப்பமும் கூட. எதையெல்லாம் விரும்புகிறேனோ, எதையெல்லாம் நம்புகிறேனோ, எதையெல்லாம் விசுவாசித்து கொண்டிருக்கிறேனோ அதையெல்லாம் எனக்கு கொண்டு வந்து தரக்கூடியது தான் அந்த சப்ஸ்டன்ஸுங்கிறது, அந்த உறுதி. அப்போ இந்த வசனம் தான் விதை. இந்த வசனத்துக்குள்ளே தான் அந்த விசுவாசம் என்கிற அந்த சக்தி இருக்கிறது. பேக் பண்ணியிருக்கார் கடவுள், இதுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. இந்த வார்த்தைகளை வைத்து, இந்த விதையாக இருக்கிற இந்த வசனத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை பொறுத்து தான் எனக்கு ஒன்று உண்டாக போகிறதா உண்டாகாதா என்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது. எனக்கு சுகம் உண்டாகுமா உண்டாகாதுன்றது எதுலேருந்து வருது? இந்த வசனத்தை வச்சு நான் விதைக்க போகிறேன்னா, இந்த வசனத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு விளைச்சல் எனக்கு உண்டாக போகிறதாங்கிறது இந்த வசனத்தை கொண்டு நான் என்ன பண்ண போகிறேன்றதுல தான் இருக்கிறது. எதுவாக இருக்கட்டும் வாழ்க்கையில் இந்த வசனத்தை நான் எப்படி விதைக்க போகிறேன்றதுலாம். வசனத்தை எங்கே விதைக்கிறோம்? வசனத்தை இருதயத்தில் விதைக்கிறோம். வசனம் விதைக்கப்பட வேண்டும். ஹலோ, வசனம் விதைக்கப்பட வேண்டும். ஆமாம், இதை வாசிக்கணும், இதை தியானிக்கணும், இதை எழுதி சவுத்துலலாம் மாட்ட சொல்லியிருக்குது வேதவசனத்தில். எதுக்கு? எப்படியாவது இருதயத்துக்குள்ளே அது விதைக்கப்படணுன்ற நோக்கத்தில் தான் அப்படி செய்திருக்குது ஒழிய வேற ஒன்றுக்கும் கிடையாது. ஒருத்தர் சொல்கிறாரு, கதவை திறந்தோன்னா முதல்ல பைபிள் நேராக. ஏன்னா இது பைபிளை பார்த்தோன்னே பேய் பிசாசு காற்று கருப்பெல்லாம் உள்ளே வராதான், அப்படியே போயிடுமா. கதவை திறந்தோடனே நேராக முன்னால் அப்படி பைபிளை வச்சுருக்கார் ஷெல்ஃபில். அதுக்குன்னு ஒரு சின்ன இது பண்ணி அந்த பைபிள் அப்படி வச்சு பரிசுத்த வேதாகமம் ஹோலி பைபிள்னு அது அங்கே காட்டிகிட்டு இருக்குது. ஏன்னா பிசாசுக்கு தெரியணும் இல்லை பைபிள். பிசாசுக்கு தெரியும் பைபிள் இருக்குதுன்னு, ஆனால் பைபிள் இவருக்குள்ளே இல்லைன்றது தெரியும். அதனால தான் உள்ளே வந்து சாத்துன்னு சாத்திட்டு போயிடுறான் அவன் பாட்டுக்கு. பைபிள் இருக்குதுன்னு அவன் ஒன்றும் போயிட மாட்டான். அவனுக்கு தெரியும் இவருக்குள்ளே பைபிளே இல்லைன்னு தெரியும். இல்லை அதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள். எதை செய்யணுமோ அதை செய்கிறது கிடையாது. அப்போ பாருங்கள், இதை விதைக்க வேண்டும். இது எதுக்கு இருக்குதுங்க? விதைக்கிறதுக்கு. எங்கே விதைக்கணும்? என் இருதயத்தில் நான் அதை விதைக்கணும். விதைச்சா என்ன ஆகும்? விளைச்சல் உண்டாகும். எனக்கு வெற்றி வேணுமா வாழ்க்கையில்? இந்த வசனத்தை எடுத்து வெற்றிக்கான வார்த்தைகளை எடுத்து நான் என்ன பண்ணணும்? உள்ள விதைக்க வேண்டும். வெற்றிக்காக நான் வேறு உபவாசம் இருந்தால் போதாது, எப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஏன்னா சிலர் அப்படி சொல்லி வைக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், வெறும் உபவாசம் இருந்தால் போதாது, வெறும் ஜெபம் பண்ணால் போதாது. சிலர் நினைக்கிறாங்க கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி நல்லா கேளு, நீ ஏன் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரா?
ஏன் அவ்வளோ அழுது கேட்க சொல்கிறாங்க? ஏன் அவ்வளோ கெஞ்சி கேட்க சொல்கிறாங்க? ஏன் இவ்வளோ புரண்டு கேட்க? ஏன் அவ்வளோ அவரெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு வம்பு பண்ணிட்டு இருக்கிறாரா? அவர் கிடையாதுங்க. விஷயமே என்னென்னா, நீங்கள் இன்னும் கன்வின்ஸ் ஆகலை அவர் உங்களுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்றதை பற்றி கன்வின்ஸே ஆகலை. அதுதான் பிரச்சனையோடைய. அவருடைய கையை முறுக்கிறதுக்கு நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. விட மாட்டேன், கையை முறுக்கி வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க. நம்ம கை தான் ஏதாவது ஆகிடும், ஜாக்கிரதை. அவருடைய கையை முறுக்க முடியாது. அப்போ அவர் ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே. அப்போ எதுக்கு என்னுடைய அழுகை? இது எதுக்கு என்னுடைய கெஞ்சுதல்? நான் கன்வின்ஸ் ஆகணும். என் தேவன் எவ்வளோ நல்லவர், எனக்காக எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, எனக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எந்த கண்ணும் காணாத, எந்த காதும் கேட்காத, எந்த மனதுக்கும் தோன்றாத அற்புதமான காரியங்களை தேவன் எனக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருங்கிறது ஏன் உள்ளத்துக்கு அது புரியணும். நான் கன்வின்ஸ் ஆகணும். அதான் விசுவாசம். எனக்குள்ள ஒரு அதை குறித்த ஒரு உறுதி உண்டாக வேண்டும். அப்போ ஒரு விவசாயிக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா, அவன் வெங்காயம் ஒன்றுன்னா அதுக்கேற்ற விதையை விதைக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த விதைக்குள்ளே அந்த வெங்காயத்தை உண்டாக்கக்கூடிய என்ன உண்டாக்குமோ அது இருக்குது. அப்போ தேவைகள்லாம் அப்படி தான் சந்திக்கப்படுது பாருங்கள். வெங்காயத்தை பற்றி எவ்வளோ பெரிய சர்ச்சைலாம் நடந்துருக்குது நாட்டில். இல்லை, வெங்காயம் இல்லைன்னா பெரிய வம்பு தான். அப்போ இல்லைங்கிற அந்த பிரச்சனையை எப்படி ஆண்டு கொள்கிறோம்? அதான் தேவன் சொன்னார் பாருங்கள், பலுகி பெருகி பூமியை நிரப்பி மனுஷனுக்கு சொல்கிறாரு, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுன்றார். தேவையை வந்து ஒன்றை ஆண்டு கொள்ள விடாத, தரித்திரம் வந்து ஒன்றை ஆண்டு கொள்ள விடாத, குறைகள் வந்து ஒன்றை ஆண்டு கொள்ள விடாத, ஒன்றை தோக்கடிக்கிறதுக்கு விட்டுறாத. ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். எப்படி ஆண்டு கொள்வது? அவர் எப்படி ஆண்டு கொண்டார்? வார்த்தையின் மூலமாக ஆண்டு கொண்டார். நான் எப்படி வார்த்தையின் மூலமாக ஆண்டு கொண்டேன், அதுபோல் நீயும் வார்த்தையின் மூலமாக ஆண்டுகொள். இருள் வந்து நம்மளை மாஸ்டர் பண்ணக்கூடாது, நம்மளை வந்து சூழ்ந்து கொள்ளக்கூடாது, நம்மளை வந்து மூழ்கடிக்கக்கூடாது. இருளை வெளிச்சமாக மாற்றுங்கிறார். ஆண்டுகொள். ஜனங்க கேட்குறாங்க இல்லையா, கடவுள் செய்யலாங்க, நம்ம எப்படி செய்யணும்? கடவுள் நம்மளுக்கு தான் சொல்கிறாரு, ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்க ஆள் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். அந்த பிரச்சனையை ஆண்டு கொள்ளுங்கள். நீங்கள் சந்தித்திருக்கிற அந்த சவால்களை ஆண்டு கொள்ளுங்கள், குறைகளை ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள், அதை போகிற வரைக்கும் விடக்கூடாது. ஆண்டு கொள்ளுங்கள். எப்படி ஆண்டு கொள்வது? சொல்கிறாங்க, அதுக்கு தாங்க உபாசம் கொடுத்து போயிட்டுருக்கிறேன் ரெகுலராக. நான் 7 சனிக்கிழமை வர சொல்லியிருக்கிறாரு. அடங்கள் 7 சனிக்கிழமை கதை முடிஞ்சிடும். 7 சனிக்கிழமைக்குள்ளே கதை முடிஞ்சிடும். ஆனால் வசனத்துக்கிட்ட போய் வசனத்தில் ஆரம்பித்தா அதனுடைய கதை முடிஞ்சிடும். 7 சனிக்கிழமை வரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க? பட்னியாக கிடக்க போகிறீங்க? இதுக்கு நல்ல கடங்காரன் வரவங்க கதை தட்டிகிட்டு இருப்பான். 7 சனிக்கிழமை டூ லாங். அவன்கிட்ட சொல்லி பாருங்கள், 7 சனிக்கிழமை வெயிட் பண்ணுப்பா, இப்போ ஜாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம், நீ 7 சனிக்கிழமை கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோ. சொல்லுவான், இந்த கதைலாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு. வசனம் உங்களை பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்றதுக்கு முன்னாடி நீங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாய் செய்கிறது. ஆண்டு கொள்ளுங்கள்ன்றாரு. அவர் ஆண்டு கொண்டது போல் ஆண்டு கொள்ள சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த அனுபவங்களை நம்பி இருக்கிற கிறிஸ்தவர்களாக மாறிட்டோம் பாருங்கள். அந்த அனுபவம், இந்த அனுபவம், வசனத்தினுடைய மேன்மை நமக்கு புரியுறதில்லை. திருப்பங்க பார்ப்போம். 1 பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். எத்தனை பேருக்கு விளங்குது? சொல்கிற காரியங்கள் விளங்குகிறதா? விளங்குனா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்திலிருந்து 12லேருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாக இரேன். சில காரியங்களை ஏற்கனவே தெரியுமா அவங்களுக்கு, இவர் நினைப்பூட்டுறாராம். பேதுரு சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து.
இது பழைய காலத்து லாங்குவேஜ் பாருங்கள். கூடாரத்தை விட்டு போவதுனா இங்கே வீடு மாற்றிட்டு போகிறாருன்னு இல்லை, இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கூடாரம்னா இந்த சரீரம்ங்கிற கூடாரத்தை விட்டு நான் போகிறேன், கைவேலை இல்லாத கூடாரம் ஒன்று எனக்கு இருக்குது, அங்கே போகிறேன் நான் அப்படின்னு தன்னுடைய மரணத்தை குறித்து இப்படி எழுதுகிறார். வாழ்க்கையின் கடைசிக்கு வந்துட்டார், அப்படி எழுதுகிறார். கூடாரத்தை விட்டு போக வேண்டிய சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். என்ன சொல்கிறாரு? சீக்கிரம் போகிறேன், ஆனால் போகிறதுக்கு முன்னால் ரொம்ப முக்கியமான சில காரியங்களை சொல்லிட்டு போகிறேன். எப்போவுமே பாருங்கள், சாக போகிற ஆளுங்க எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு முக்கியமான சில காரியங்களை சொல்லுவாங்க போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்லிவிடுவாங்க இல்லையா? அப்படி தான் இவரும் என்ன சொல்கிறாரு பாருங்கள், என்ன முக்கியமான காரியம் சொல்கிறாருன்னு கவனிங்க. வசனத்தினுடைய முக்கியத்தை தான் உணர்த்துறாருங்க, கவனிங்க. மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக்கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நான் போயிட்டா கூட இதை ஞாபகம் வச்சுங்கன்றார். எப்போவுமே நான் போயிட்டா கூட இதை விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுருங்கன்றார். அது என்னது? நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை, நல்லா சொல்கிறாரு பாருங்கள். நான் சொல்கிறேன்றீங்க, அவர் சொல்கிறத கவனிங்க கொஞ்சம். நான் மட்டும் சொல்லுங்க, பேதுரு என்ன மாதிரி தான் பிரசங்கம் பண்ணிருந்துருக்கிறாரு. ஏன்னா அப்போவே இந்த தந்திரமான கட்டுக்கதைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, உன் பிரச்சனைக்கு இப்படி பண்ணுறவன் அப்படி பண்ணுறவன். தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அதாவது இயேசுவை நாங்கள் கண்ணார பார்த்துருக்குறோன்றாரு. அவருடைய மகத்துவத்தை கண்ணார நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் ஒன்றும் கட்டுக்கதை எவனோ சொன்னான்னு சொல்லி நான் உனக்கு சொல்லலைங்கிறாரு. நான் இயேசுவை கண்ணால் பார்த்த ஆள், ஐ விட்னஸ்ன்றார். அப்புறம் சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தும் மகிமையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். என்ன சொல்கிறாரு? கண்ணால் கண்டோம், அவரை நான் நேராக பார்த்துருக்கிறேன். ஐம் ஐ விட்னஸ். இந்த விதத்தில் பேதுரு மற்றவங்களை காட்டிலும் வித்தியாசம், நம்மளை காட்டலாம் வித்தியாசம். நேரடியாக இயேசுவை பார்த்துருக்கிறார். இன்றைக்கி பேதுரு நம்ம மத்தியில் வந்தாருன்னா எல்லாம் அவரை பார்க்கறது ஒரு கூட்டம் கூடும். ஏன்னா இயேசுவை பார்த்தவர் இவர். நேராக இயேசு வண்டியில் நேராக போய் நின்று அவரை பார்த்துருக்காரு, தொட்டிருக்காரு, பேசியிருக்காரு. அப்போ எவ்வளோ விசேஷமான ஆள். இவரை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம். பேதுரு வருகிறான்னு போஸ்டர் அடித்து போட்டால் அவ்வளோதான், எங்கேயுமே கூட்டம் கொள்ளாது. அந்த அளவுக்கு கூட்டம் வரும். ஏன்னா ஒன்றும் இல்லை, அவர் இயேசு கூட இருந்தவர், இயேசுவை பார்த்துருக்கிறவர். கண்ணால் பார்த்து யாரும் பார்த்து கிடையாது, இவர் பார்த்துருக்கார் அப்படிங்கிற ஒரு காரணமே போதும். பார்த்துருக்கோன்றார் கண்ணால். ரெண்டாவது, அந்த மறுரூப மலையை பற்றி சொல்கிறார். இந்த 17-18 வசனங்களில் இவர் ரெண்டு நேசகுமாரர்கள் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவருடனே நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில், எந்த பர்வதம் அது, எந்த மலை? மறுரூப மலையில் இயேசுவோடு கூட பேதுருவும் யோவானும் போகிறாங்க இல்லையா? அங்கே போய் இருக்கும்போது அங்கே எலியாவும் மோசேயும் இயேசுவோடு காட்சி அளிக்கிறாங்க. காட்சி அளிக்கும்போது இயேசு மறுரூபமாகிறார். அதாவது அவருடைய மகிமையில் அவர் காணப்படுகிறார். சாதாரணமாக அவருடைய மகிமை எல்லாருக்கும் தெரியுறது இல்லை. இந்த மாம்சம் அவருடைய மாம்ச சரீரத்தில் இருக்கிறதுனால அந்த மகிமையை நேராக பார்க்க முடியல. அங்கே ஜொலித்து பிரகாசிக்கிறார், மகிமையோடு காணப்படுகிறார் அவர் இயேசு. அப்போ அதெல்லாம் பார்த்தோன்றாரு. அவர் மகிமைப்படுறதை பார்த்தோம். அவர் மகிமைப்பட்டு அங்கே நிற்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு. என்னெல்லாம் சொல்கிறாரு பாருங்கள். இயேசுவை நேராக பார்த்தது மட்டும் இல்லை, அந்த மலைக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே எங்கள் கண்ணு முன்னால் அப்படியே ஜொலிக்கிறார் இயேசு. இங்கே பார்த்த இயேசு இல்லை அவர், அங்கே வேறு விதமாக காட்சி அளிக்கிறார், மகிமையில் காட்சி அளிக்கிறாரு. அதை நாங்கள் பார்த்தோம். அப்போ வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு, அதை நாங்கள் கேட்டோம். என்ன சத்தம்? இவர் ரெண்டு நேசகுமாரன், இவர் பிரியமாக இருக்கிறேன் என்ற சத்தத்தை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு 18ஆம் வசனத்தில் சொல்கிறார். சொல்லிவிட்டு இவ்வளோலாம் பார்த்தோம் கேட்டோன்னு சொல்லிவிட்டு, இன்றைக்கி நீங்கள் பார்த்து கேட்டிருந்தீங்கன்னா என்ன எப்படிப்பட்ட ஆளாக இருப்பீங்க நீங்கள்? அடே அப்பா, இதை வச்சே பெரிய வாழ்நாள் முழுக்க இதை பெருசாக சொல்லுவீங்க. அவர் சொல்கிறாரு, நாங்கள் பார்த்தோம் கேட்டோம். 19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு, அதை காட்டிலும் உறுதியானது ஒன்று உண்டுன்றார். எதை காட்டிலும் உறுதியானது? நான் இயேசுவை நேராக பார்த்துருக்கிறேன், அவர் மகிமைப்பட்டதையும் பார்த்துருக்கிறேன். வானத்திலிருந்து சத்தம்
இவர் என் நேசகுமாரன் இவர் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிற அந்த சத்தத்தையும் நான் என் காதால் இதை விட பெரிய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது கேட்டிருக்காங்களா? நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த தரிசனம் கண்டேன், கர்த்தர் என்கிட்ட இப்படி பேசினார், கர்த்தர் எனக்கு இதை சொன்னார், அப்படி சொன்னார், இதை காட்டினார், அதை காட்டினார்ன்றாங்களே. அதெல்லாம் இதுக்கு சமமாக ஆகாது. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் அனுபவத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது, உனக்கு இந்த அனுபவம் இருக்கா? நான் அப்படியே பறந்துருக்கிறேன், நீ பறந்துருக்கிறியா? நான் அப்படியே வானத்தில் போய் அப்படியே பரலோகத்தில் போய் பவுல் பேதுருவெல்லாம் ஒரு விசிட்டு கொடுத்துட்டு வந்தேன், நீ பார்த்துருக்கிறியா? அங்கேருந்து வந்து தேவதூதர் என்கிட்ட வந்து பேசிக்கிறா, நீ பேசியிருக்கிறியா? என்னெல்லாம் ஒருத்தர் அப்படி கேட்டிருக்காரு. இதெல்லாம் இந்த அனுபவங்கள்லாம் இருக்கா உங்களுக்கு? அனுபவங்கள் இருக்கணும். இந்த அனுபவங்கள்லாம் இருக்குதா? நான் ஆரம்ப காலத்தில் எந்த அனுபவம் கிடையாது பாருங்கள் எனக்கு, எந்த அனுபவமும் கிடையாது. ஒரு பிரசங்கர் என்ன கேட்டார், என்னங்க எது நீங்கள் யார், எங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு ஒன்றுமே சொல்லலையேன்னாரு. 3 நாள் அவங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன். அவர் பெரிய பழம்பெரும் போதகர். சார் நான் கூப்பிட்ற ஆளுங்களாம் அதான் சொல்கிறாங்க நிறையா, நீங்கள் ஒன்றுமே அது சொல்ல வசனத்தை எடுத்து இதையே பிரசங்கம் பண்ணிட்டுருக்கீங்களா? நான் சொன்னேன், எனக்கு இதுதான் தெரியும், எனக்கு வேறு எதுவும் தெரியாது, எனக்கு அனுபவமே கிடையாது. முதல்ல அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேங்க, இனிமேல் தான் வரும். ஒரு 30 வருஷம் போன பிறகு சில அனுபவங்கள்லாம் சொல்லலாம் வேணாம். ஆனால் அப்போ கூட நான் அனுபவத்தை ரொம்ப சொல்ல மாட்டேன், இந்த வசனத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் எனக்கு நிறைய தெரியும். நான் அதை கண்டேன், இதை கண்டேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதைத்தான் நிறைய பேர் சிலர் அப்படியே பண்ணுறாங்க பாருங்கள். 1 மணி நேரமாக சொல்கிறது, வானத்திலேருந்து ஒரு பெரிய இது இறங்குகிறதை கண்டேன், அது அங்கே போகிறதை கண்டேன், இப்படி வர்றதை கண்டேன், இப்படி ஒரு சத்தம் உண்டாயிற்று. சரி, என்ன விஷயம்? விஷயம் என்னென்னா, நான் ஒரு பெரிய ஆள், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உனக்கெல்லாம் பார்க்குறதுக்கு சக்தி இருக்கா? உனக்கு எந்த துப்பும் கிடையாது, நீ எதுவும் பார்த்ததும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நான் பெரிய ஒரு தேவதாசன், எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். வானத்தை பார்க்குறேன், அங்கேருந்து இறங்குறத பார்க்குறேன், இங்கேருந்து ஏறுறத பார்க்குறேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். 1 மணி நேரமாக அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்றாங்க. கடைசியில் என்னதாங்க விஷயம்? அதில் எனக்கு என்ன ஆகுது? ஒன்றுமே கிடையாது. மீட்டிங் முடிஞ்சு வரும்போது என்ன வர்றோம், பெரிய ஆள் பாரு, என்னென்ன பார்த்துருக்காரு, வானத்தில் அதை பார்த்தேன்றார், நீ எதாவது பார்த்துருக்கியா? நீ எல்லாம் ஒன்றுமே பார்த்தது கிடையாது, நீ எல்லாம் என்னத்துக்கு லாய்க்கு? ஒன்றுமே அவர் எல்லாம் பார்த்துருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அப்போ பாயிண்ட்டே என்ன, நாங்கள் தான் எல்லாம் பார்த்துருக்கோம், நீ ஒன்றும் பார்த்ததே கிடையாது. இது ரொம்ப மோசம் பாருங்கள். பேதுரு சொல்கிறாரு, என்னை விட எவனும் பார்த்துருக்க மாட்டான்றாரு. அவ்வளோ பார்த்துருக்கிறேன், இயேசுவை நேராக பார்த்துருக்கேன், தொட்டு பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன், ஐம் அன் ஐ விட்னஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் மகிமை அடைந்து மறுரூப மலையில் இருந்தப்போ அப்படியே பார்த்தேன் அவரை, அவர் ஜொலிக்கிறத பார்த்தேன், பிரகாசம் அடைந்து எலியா மோசே 2 பேரோடு நிற்கிறதையே நான் பார்த்தேன். எப்படி இருக்கும் பார்த்தா? மோசே எலியாவும் இயேசுவை நிற்கிறாங்க. அவன் அசந்து போயிட்டான், இங்கே 3 கூடாரம் போட்டு இங்கேயே தங்கிடலான்றான். எதுக்கு கீழே போயிட்டு கிடக்கணும்? இது எவ்வளோ மகிமையாக இருக்குது, பெரிய ரிவைவல் நடந்துட்டு இருக்குது, இங்கே அப்படியே மிதக்கிட்டு இருக்கிறோம் ஆவிக்குரிய நிலையில், இங்கே தங்கிடலான்றான். எவ்வளோ பெரிய அனுபவம் பாருங்கள். நான் அவரை பார்த்துருக்கேன், அவருடைய மகிமையை பார்த்துருக்கிறேன். வானத்திலிருந்து பிதாவானவர் பேசுகிற சத்தத்தை கேட்டேன். என் உள்ளத்தில் கேட்டேன்னு சொல்ல, சத்தம் எல்லோரும் கேட்குற மாதிரி சத்தம் உண்டாயிருக்குதுங்க. ஹலோ, இது யாராவது பார்த்துருக்கீங்களா, கேட்டுருக்கீங்களா? அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதிக உறுதியான கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, we have more sure word அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. தீர்க்க தரிசன வசனம்ன்றத நீங்கள் நினச்சிக்காதீங்க ஏதோ யாரோ சொல்கிற தீர்க்க தரிசனம், அப்படி கிடையாது. தீர்க்க தரிசன வசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டுன்னா, யாரோ சொல்கிற தீர்க்க தரிசனத்தை சொல்ல, பழைய ஏற்பாடே தீர்க்க தரிசனம் தான். வரப்போகிற காரியங்களை குறித்த தீர்க்க தரிசன வசனங்களாக இருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டை அதுதான் ப்ரொஃபெட்டிக் புக்ஸ்ன்றாங்க. வரப்போகிறது அறிவிக்கிறது, வரப்போகிற இயேசுவை அறிவிக்கிற புஸ்தகங்கள் அவைகள்லாம். அந்த விதத்தில் அவைகள் தீர்க்க தரிசனம். அப்போ இப்படியே சொல்லலாம், குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்படி சொல்லலாம். அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு, அதிக உறுதியான வசனமும் நமக்கு உண்டு. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் பார்த்ததெல்லாம் பிரமாதம், அவரே பார்த்துருக்கேன், மகிமையை பார்த்துருக்கேன், வானத்திலும் சத்தம் உண்டானதையும் பார்த்துருக்கிறேன், ஆனால் அதை காட்டிலும் உறுதியான வசனம் நமக்கு உண்டு. நான் சொல்லுகிறேன், எல்லா அனுபவத்தை காட்டிலும் மிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு. இது ரொம்ப உறுதிங்க, இது ரொம்ப உறுதியான வசனம். என்றைக்கு நம்ம அந்த கன்க்ளூஷனுக்கு வர்றோமோ அன்றைக்கி தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம்.
அன்றைக்கி தான் வெற்றியே ஆரம்பமாக போகிறது. எல்லாம் பாருங்கள், கிறிஸ்தவர்கள் அனுபவங்களை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. அனுபவம் ஃபைன், வந்தால் நல்லது தான். தரிசனம் கண்டேன், அதை பண்ணேன், இதை பார்த்தேன், ஓகே பார்த்துங்க. ஆனால் அதை காட்டிலும் உறுதியான உங்களுக்கு நீங்கள் பார்த்த தரிசனத்தை வச்சு நான் போயிட்டுருக்க முடியாது. நீங்கள் தரிசனம் பார்த்தீங்கன்றதுனால உங்களை வீட்டில் வச்சுட்டு நான் கும்பிட்டுட்டு இருக்க முடியாது உங்களை. நீங்கள் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்றதுனால அதை கேட்டு நான் நடக்க முடியாது. அதை காட்டிலும் அதிக உறுதியான மோர் ஷுவர் வேர்ட் ஆஃப் காட்னு அப்படியே இருக்குது ஆங்கிலத்தில். மோர் ஷுவர், எதை காட்டிலும் மோர் ஷுவர்? அனுபவங்களை காட்டிலும் மோர் ஷுவர். பேதுரு பார்த்ததை காட்டிலும், பேதுரு வானத்திலிருந்து கேட்ட சத்தத்தை காட்டிலும் மோர் ஷுவர், அதை காட்டிலும் அதிக உறுதியான வசனம். நான் சொல்கிறேன், இந்த அதிக உறுதியான வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் உள்ளம் உறுதியுள்ள உள்ளமாய் மாறிடும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். எல்லாத்துக்காட்டிலும் ரொம்ப உறுதியான வசனம் இது. யார் கதையும் நம்ப வேண்டியதில்லை. எந்த தந்திரமான கட்டுக்கதைகளையும் நம்ப வேண்டியதே கிடையாது. இது அதிக உறுதி, அதிக உறுதியான வசனம். இதுக்குள்ளே போய் இதை தியானித்து இதை உள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது உள்ள நமக்கு உறுதி உண்டாயிடுது. இந்த உறுதியிலிருந்து தான் எதிர்காலம் உருவாகிறது. இந்த உறுதி தான் விசுவாசம். இதிலிருந்து தான் ஃப்யூச்சர் இஸ் கிரியேட்டட். இதிலிருந்து தான் உலகங்கள் உண்டானது. விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது என்று நாம் அறிந்து இருக்கிறோம். இங்கிருந்து தான் வாழ்க்கையை உண்டாகுதுங்க. இதுதான் வெற்றியை உண்டாக்குறது, எதிர்காலத்தை உண்டாக்குறது, ஜெயத்தை உண்டாக்குறது, சுகத்தை உண்டாக்குகிறது, வாழ்வை இந்த உறுதி உண்டாக்குகிறது. இதுதான் விசுவாசம். எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம். எல்லா கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்மிடையில் வருகிறோம். நல்ல தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பெரியவர், நல்லவர், அற்புதமானவர். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ளாகவே அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தையை நாங்கள் கூறும்போது, இதை வாயினால் அறிக்கை செய்யும்போது அந்த சக்தி வெளிப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆதியில் வார்த்தை இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் முதல்ல வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இருக்க வேணும் என்கிறதை நாங்கள் கண்டோமே. கர்த்தாவே, இது ஒவ்வொருவருக்கும் ஆழமாய் விளங்கட்டும். இந்த சத்தியம் புரியட்டும். மனக்கண்கள் திறக்கப்படட்டும். தங்களுடைய வாழ்க்கையை விசுவாசம் என்னும் இந்த உறுதியான அஸ்திபாரத்திலிருந்து ஆரம்பிக்கட்டும். இந்த உறுதி அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாக்கி தரட்டும், ஏற்படுத்தி தரட்டும். வெறுமை நீங்கட்டும், இருள் நீங்கட்டும், ஒழுங்கின்மை நீங்கட்டும். எல்லா நல்ல காரியங்களும் இந்த விசுவாசத்தின் மூலமாய் உண்டாயிருக்கட்டும். வெற்றியும் வாழ்வும் உண்டாயிருக்கட்டும். கர்த்தாவே, உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.